வில்லியம்ஸ் குடும்பம் பல வருடங்களாய் இந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். 20 வருடத்திற்கு முன்பு அவர்கள் சக்திவேலை ஊரை விட்டே ஓட வைத்தார்கள்தான். ஆனால் அவர்கள் தோற்றுப்போகும் நிலையிலிருந்து ஈஸ்வரியை பணயமாக காட்டித்தான் சக்திவேலையும் அவரின் ஆட்களையும் சிட்டாடெல்லை விட்டு அனுப்பினார்கள். அன்று இருந்ததை விட இப்போது அவர்களிடம் பல மடங்கு பலம் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியும். சரித்திரம் மீண்டும் அவர்களுக்கு திரும்பி நிற்கிறது. இந்த முறை சக்திவேலையும் அவரின் மகன் சரவணனையும் சேர்த்தே ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். சென்ற முறை மயிரிழையில் வில்லியம்ஸ் குடும்பம் உயிர் தப்பியது. ஆனால் இந்த முறை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் ஆதிக்கத்தை காட்டிட துணித்தார்கள். ஜிஷ்ணு வில்லியம்ஸ் குடும்பத்தினால் என்ன செய்ய முடியும் என்பதை சரவணனுக்கு காட்டிட நினைத்தார். என்ன பண்ண போறீங்க என்று ஆம்புலன்ஸில் நின்று கொண்டு ஜிஷ்ணுவை பார்த்து ஆர்வமாக, அதே நேரம் நக்கலுடனும் கேட்டான் சரவணா. அதில் சிரித்தார் ஜிஷ்ணு. ஏன் உனக்கு இப்ப பயமா இருக்கா? நீயே பயந்து ஓடினாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்றார். நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போறேன்? என்ன பயமுறுத்துறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. உங்களெல்லாம் நான் ஒரு ஆளாவே மதிக்கல என்று வெறுப்புடன் கூறினான் சரவணா. அது சரி, உன் அப்பா புத்தி அப்படியே தானே உனக்கும் இருக்கும். வேலை குடும்பத்தை சேர்ந்த உனக்கு இந்த திமிரு கூட இல்லைனா எப்படி? இப்படிதான் உன் அப்பனும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு ஓடிட்டான் என்று ஆணவமாக கூறினார் ஜிஷ்ணு. சரவணனிடம் மாமா வேடம் போட்டுக் கொண்டிருந்த ஜிஷ்ணு அதனை எப்போது கலைத்து விட்டார். அவனிடம் உறவாடும் எண்ணம் அவருக்கு ஆரம்பத்திலேயே இல்லை. அதுவும் அச்சாசலாய் சக்திவேலை உரித்து வைத்திருக்கும் அவனை பார்க்கவே அவருக்கு பிடிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாகத்தான் அவனிடம் பேசினார். அவனை மருமகன் என்று அழைக்கவே அவருக்கு நான் எழவில்லை. அந்த வேடத்தை எப்போது கலைத்து தன் சுயத்தை காட்டுவோம் என்று தீவிரமாயிருந்தார். வெறுப்பு ஒருவரை எப்படியெல்லாம் மாற்றும் என்று சரவணனுக்கு காட்டிட நினைத்தார். அதேபோல் சிட்டாடெல்லில் இருக்கும் மேஜர் 4 குடும்பத்தின் உண்மையான பவர் என்ன என்று ஒருங்கே சரவணனிடம் காட்டிட நினைத்தார். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வில்லியம்ஸ் குடும்பம் என்ன பண்ண போதோன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு. லேட் பண்ணாம சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லு என்று அசட்டையாக கூறினான் சரவணா. அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இப்படி ஒரு சண்டைக்காகத்தான் அவன் நீண்ட நாட்களாய் காத்து கொண்டிருந்தான். அதனால் அவனுள் ஆர்வம் இன்னும் அதிகமாக இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியுடன் சண்டை போடுவதற்காக அவன் எப்போதோ அனைத்தையும் ஏற்பாடு செய்து வைத்து விட்டான். அதுவும் முக்கியமாய் அந்த ஆர்கனைசேஷன். இதற்காகத்தான் ரத்தினத்தை விட்டு அதனை நன்றாய் கவனித்துக் கொள்ளுமாறு கூறியிருந்தான் சரவணா. இந்த யுத்தம் முடிந்த பின் தானாக அந்த அமைப்பிற்கு பெயர் உண்டாகும். இந்த சண்டையின் முடிவில் சரவணன் போக்சியா உச்சத்தில் இருப்பான். அவன் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பே தமக்குதான் வெற்றி என தீர்மானம் செய்து விட்டான். இதில் அவன் வென்றால் அவனுக்கு தான் அதீத செல்வாக்கும் அதிகாரமும் பலமும் கிடைக்கும். தோல்வி என்பது அவன் அதிகாரத்திலேயே இல்லை. அவன் உச்சத்திற்கு செல்வதற்கு மட்டுமே திட்டம் தீட்டி முனைப்போடு இருக்கிறான். அவன் ஏற்பாடு செய்த அனைத்தும் விரல் நுனியில் தயாராக இருக்கிறது. உனக்கு இருந்தாலும் இவ்வளவு திமிர் இருக்க கூடாது என்று சீறினார் ஜிஷ்ணு. அதன் பின் லேசாக சிரித்து, குடும்பம் புத்தி அப்படித்தானே. அந்த காலத்திலேயே வேலன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இப்படிதான் திமிர்ல ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்க எல்லார் ஆட்டத்தையும் தட்டி அடக்கி வச்சதே வில்லியம்ஸ் குடும்பம் தான். அவனுங்க கோஸ்ட் அவனுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே வரவே என்ன பயந்தாங்கன்னு தெரியுமா? அவனுங்களுக்கு வெளியே வரவே பயம். இதுல ஹிடன் ஃபேமிலி, கூந்தல் ஃபேமிலின்னு பீத்திக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியை பார்த்துதான் பயம். அதுக்குதான் வெளியில தலை காட்டாம இருந்தானுங்க. இருந்த மிச்ச மீதியை வச்சுக்கிட்டு அவனுங்க பழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. சரியான பயந்தாங்கோலிங்க என்று திமிராக கூறினார் ஜிஷ்ணு. அவர் மனதில் இருக்கும் வன்மத்தை எல்லாம் அவர் வார்த்தையில் காட்டிக் கொண்டிருந்தார். இந்த ஆளு வேற 20 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதையெல்லாம் இன்னமும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது சரி, அவன் கடைசியா ஜெயிச்சது அதுதான் போல. அதான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான் என்று மனதில் சிரிப்புடன் நினைத்து கொண்டான் சரவணா. அவனுக்கு ஜிஷ்ணுவுடன் பேசி நேரத்தை வீணாக்கும் எண்ணமில்லை. ஜிஷ்ணு வர வைத்திருந்த ஆட்களை வெளியே பார்த்தான். என்ன இவ்வளவு பேர் தான் கூட்டு வந்திருக்கியா என்று கேலியாக கேட்டான் சரவணா. என்னை எதிர்த்து சண்டை போட பவன் எவ்வளவு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருந்தான்னு தெரியுமா? இல்ல வயசானதுல மறந்துட்டியா என்று கேட்டான். திமிர் எடுத்தவன்
எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு இவனை இங்க கொண்டு புதைச்சே ஆகணும். ஓவர் திமிர்ல ஆடுறவனுக்கு இதுதான் கதின்னு எல்லாருக்கும் காட்டணும் என்று மனதில் கடுகெடுத்தார் ஜிஷ்ணு. ஆனாலும் வெளியே சத்தமாய் சிரித்தவன், என்ன பவனால அவ்வளவுதான் ஆளுங்களை கொண்டு வர முடியும்னு நினைச்சிட்டியா? பவன் ஜஸ்ட் எங்க டெஸ்ட் பீஸ் தான். உன் பவர் என்னன்னு பார்க்க நாங்க அவனை யூஸ் பண்ணிக்கிட்டோம். உண்மையை சொல்லணும்னா உன்னெல்லாம் நாங்க ஆரம்பத்துல ஒரு ஆளாவே மதிக்கல. அதனால தான் பவனை விட்டு உன்னை சமாளிக்க விட்டோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. வெற்றிகரமா வில்லியம்ஸ் ஃபேமிலி உன்னை சீரியஸா டீல் பண்ண வச்சுட்டேன். இறங்கி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா முடிக்காம விட மாட்டோம். பவன் பிசினஸ் சம்பந்தமா தான் டீல் பண்ணுவான். ஆனா வில்லியம்ஸ் குடும்பம் அப்படி இல்ல. எங்க கிட்ட உன்னை அழிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. எங்க கிட்டதான் மொத்த சிட்டாடலுமே இருக்கு. நீ எப்ப இங்க வந்தியோ அப்பவே உன் சாவு முடிவாயிடுச்சு. இந்த ஊரை விட்டு நீ உயிரோட போக மாட்ட என்று அழுத்தமாய் ஆளுமை நேர்ந்த குரலில் கூறினான் ஜிஷ்ணு. பாவம், அவர் மூச்சு விட்ட வசனம் பேச இவனோ அசட்டையாக கொட்டாவி விட்டு கொண்டிருந்தான். அவரை அவன் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. லேசாய் சிரித்தான் சரவணா. ஐயோ, இவ்வளவு தூரம் முக்கி முக்கி நீ டயலாக் பேசுறதெல்லாம் வீணா போச்சே. நான் உன்னை எதிரியாவே மதிக்கல. அதை விட உன்னை நான் மனுஷனாவே மதிக்கல. கொசு கடிச்சா பட்டுன்னு அடிச்சு பஃப்னு ஊதி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் நீ எனக்கு. உன்னெல்லாம் ஒரே போர்டுல போட்டு போயிட்டே இருப்பேன். நீ பேசின பேச்சுக்கு ஒர்த்தான்னு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இறக்கு, அப்ப பாத்துக்கலாம் என்று மதிப்பு கொடுக்காமல் கூறினான் சரவணா. ஜிஷ்ணுவிற்கு ஆத்திரமாய் வந்தது. தன்னை போய் கொசுவுடன் ஒப்பிட்டு கூறுகிறானே என்று ஆத்திரம் வந்தது அவருக்கு. சரவணன் அருகில் இருந்த நிவேதிதா இதையெல்லாம் கேட்டு பெரிதாய் அதிர்ந்தாள். அவளுக்கே லேசாய் நடுக்கம் எடுத்தது. அவளின் உணர்வுகளையே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பேச்சற்று நின்றாள். அவள் தாத்தா அவளுக்காய் பார்த்த கணவன் இப்போது ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தையும் தனி ஆளாய் எதிர்த்து போராடுகிறான். இவன் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறானா? ஏன் இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்கிறான்? இப்படி பண்ணா அவனுக்கும் தான் பெரிய பிரச்சனை. யோசிக்க மாட்டானா என பலவாறாக மனதில் நினைத்து குழம்பினாள் நிவேதிதா. வருத்தத்துடன் சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள் நிவேதிதா. சரவணா என்ற தயக்கத்துடன் அவனை அழைத்தாள். அதில் அவள் பக்கம் திரும்பிய சரவணா சிநேகமாய் புன்னகைத்தான். என்னாச்சு என்று கேட்டான். நீ எங்களுக்காக வில்லியம்ஸ் ஃபேமிலி எதிர்க்க வேண்டாம் என்று மெல்லிய குரலில் கூறினாள். நிவேதிதா திறமையான பெண். அவளுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. எளிதாய் மற்றவர்களை புரிந்து கொள்வாள். அதே நேரம் நடக்கும் சூழலையும் சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடியவள். சரவணன் எதிர்த்தால் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று உணர்ந்தவள் அவனை தடுக்க நினைத்தாள். அவள் பட்டென்று பேசக்கூடியவள்தான். ஆனால் மற்றவர்களை விட மிகவும் இலகு மனம் கொண்டவள். வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்த்து ஒரு ஆளோ அல்லது பிசினஸையோ இல்லை ஒரு குடும்பமே எதிர்த்து நின்றால் என்ன ஆகும் என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். நிச்சயம் அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு அது நன்றாய் அமைந்திடாது. நீ கவலைப்படாத, இதை நான் எனக்காக தான் செய்யறேன். இது என்னோட தனிப்பட்ட பகை என்று சிரிப்புடன் கூறினான் சரவணா. மீண்டும் நிவேதிதா பேச்சற்று நின்றாள். தனக்காக தான் அவன் இவ்வளவும் செய்கிறான் என்று நினைத்தவளுக்கு அவன் அப்படி கூறவும் முகம் சட்டென்று மாறியது. ஓ அப்படியா, அப்போ உன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்க என்று கடுகெடுத்தாள் நிவேதிதா. என்னாச்சு இவளுக்கு? ஏன் எரிஞ்சு விடுறா திடீர்னு? மூட் ஸ்விங்ஸா இருக்குமோ? ஆனா இவ ஒன்னும் பிரெக்னண்டா இல்லையே என்று தீவிரமாய் யோசித்தான் சரவணா. இன்னைக்கு உன் சாவு நிச்சயம் சரவணா. இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் மொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் உன்னோட எதிரி. ஹார்பர்ல ஏதோ லக்ல நீ உயிர் தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப உனக்கு அந்த லக்கெல்லாம் இருக்காது. உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ உருவாக்குனியே வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ், அதுவும் இன்னைக்கு மண்ணோட மண்ணா ஆயிடும். தாரிகா அவளையும் சும்மா விட மாட்டேன். இந்த உலகமே அவளை அசிங்கமா பாக்குற மாதிரி அவளை அசிங்கப்படுத்துவேன். அசிங்கம் தாங்க முடியாம அவளே தற்கொலை பண்ணிக்குவா. உன்னை சுத்தி இருக்கிற மத்த பொண்ணுங்க யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். மொத்தமா குடும்பத்தோட அழிப்பேன். அப்புறம் உன் அம்மா ஈஸ்வரி வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு அவ திரும்பவும் புரிஞ்சுக்குவா. புருஷனும் இல்லாம புள்ளையும் இல்லாம
தவிப்பா. என்று அரக்கத்தனமாய் சிரித்தார் ஜிஷ்ணு. ஜிஷ்ணுவின் பேச்சு அங்கிருக்கும் அனைவரையுமே அதிரச் செய்தது. நிவேதிதா ஆடிப்போய் நின்றாள். அவளுக்கு உள்ளுக்குள் பயம் எடுத்தது. ஆனால் சரவணன் அசராமல் நின்றிருந்தான். கோபத்திற்கு மாறாக லேசாய் புன்னகைத்தான். என்ன சார்ந்து இருக்கிறவங்க யார் மேலேயாவது கைய வைக்க நினைச்ச சிட்டாடல வில்லியம்ஸ் குடும்பம்னு ஒண்ணு இருந்த தடையுமே இல்லாம ஆக்கிடுவேன் என்று கர்ஜித்தான் சரவணா. அதில் வெடித்து சிரித்தார் ஜிஷ்ணு. இதை கேட்டு பயங்கரமாய் சிரித்தார். வில்லியம்ஸ் குடும்பத்தை அழிப்பது அது நடக்காத காரியம். அவர் சரவணனை கொல்வதற்காக பரபரத்து கொண்டிருந்தார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் சரவணனை கொன்றாக வேண்டும். ஏனென்றால் சக்திவேல் வந்து கொண்டிருக்கிறார். சக்திவேலிடம் இப்பொழுது ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது. ஆனால் இப்போது ஜிஷ்ணுவிடம் பெரிதாய் ஒன்றுமில்லை. சக்திவேல் சிட்டாடெலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக அவரின் மொத்த பணத்தையும் ஆட்களையும் அனுப்பி வைத்து விட்டார். இப்போது சக்திவேல் சிட்டாடெலுக்கு வந்தால் அவரால் எதிர்த்து சண்டை போடுவது கடினமாயிருக்கும். இது போதாதென்று வில்லியம்ஸ் குடும்பமும் சக்திவேலை வரவிடாமல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் சக்திவேலால் இங்கு திரும்பி வர முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சக்திவேலால் இங்கு வர முடியாது என்று கண்டு கொண்ட வில்லியம்ஸ் குடும்பம் சரவணனின் பக்கம் திரும்பிவிட்டது. சக்திவேலின் ஒரே வாரிசு சரவணன் தான். அவனை எப்படியாவது கொன்றாக வேண்டும் என்று துடித்தார்கள். சக்திவேலின் மொத்த சொத்தும் சரவணனுக்கு தான். அவனை கொன்றாக வேண்டும் என நீண்ட நாட்களாக ஜிஷ்ணு கணக்கிட்டார். ஜிஷ்ணு அவரின் கட்டளையை இட மொத்த சிட்டாடெல்லும் பெரும் யுத்தத்திற்கு தயாரானது. நகரமே இருள் சூழ்ந்து காணப்படுவது போல் தோன்றியது. இடம் வீனஸ் வில்லா. வாசலில் படபடவென கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் ஈஸ்வரிக்கு படபடவென இருந்தது. ஏதோ சரியில்லை என்று மனம் அடித்துக் கொள்ள நேராக கதவு பக்கம் சென்றார். என்ன நடக்குது வெளியில என்று யோசித்தார் ஈஸ்வரி. சத்தம் கேட்டு தாரிகாவும் முழித்து கொண்டாள். அவளும் ஈஸ்வரியுடன் வெளியே வந்தாள். ஈஸ்வரி கதவை திறந்து பார்க்க வெளியே வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் கூடியிருந்தார்கள். உடனே பட்டென்று கதவை சாத்தினார் ஈஸ்வரி. ஆனாலும் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அராஜகமாய் கதவை எட்டி உதைத்து திறந்து உள்ளே நுழைந்தார்கள். இங்க என்ன பண்றீங்க என்று வந்திருப்பவர்களை பார்த்து கேட்டார் ஈஸ்வரி. வாசலில் வந்திருப்பது ரகுபதியும் அவரின் ஆட்களும். ஈஸ்வரி, தயவு செஞ்சு உடனே வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனுக்கு என் கூட வா என்று கூறினார் ரகுபதி. ஈஸ்வரி மறுப்பாக தலையை அசைத்தார். எனக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்துக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. எப்பவோ எனக்கும் அதுக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு என்ன அங்க கூப்பிடுற என்று ஈஸ்வரி உடனே கதவை சாற்ற மீண்டும் முற்பட்டார். ஆனால் ரகுபதி காலை இடையில் விட்டு கதவை மூட விடாமல் தடுத்தார். வில்லியம்ஸ் குடும்பமே உன்னை அங்க கூப்பிட்டிருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதை மறுப்ப? ஒழுங்கா வா என்று கர்ஜித்தார் ரகுபதி. அவர் அழுத்தமாய் கூறிட ஏதோ சரியில்லை என்று உடனே புரிந்து கொண்டார் ஈஸ்வரி. அவர் பின்னால் திரும்பி தாரிகாவை பார்த்து கண்களை அரை பக்கம் கட்டி சமிஞை செய்தார். உடனே அதை புரிந்து கொண்ட தாரிகா அபிநயாவையும் அழைத்து கொண்டு அறைக்கு செல்ல நினைத்தாள். அபிநயா இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். தாரிகா அவளுக்கு எதுவும் ஆக விடமாட்டாள். ஆனால் தாரிகா அங்கிருந்து நைசாக நழுவி செல்ல பார்க்க உடனே ரகுபதி அவளை கண்டு கொண்டார். மிஸ் வேந்தன், எங்க இங்க இருந்து ஓட பாக்குறீங்க? உங்களையும் தான் வில்லியம்ஸ் குடும்பம் கூப்பிட்டிருக்கு. அதுவும் இல்லாம முக்கியமா அபிநயாவை தான் கூப்பிட்டிருக்காங்க. நாங்க அவளை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் என்று அழுத்தமாய் கூறினார். என்ன எக்ஸாமின் பண்ணி பார்க்க போறீங்க அவள என்று பதட்டம் கொண்ட தாரிகா அவளின் கையை அபிநயா வயிற்றிற்கு முன்பு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டாள். இந்த குழந்தை சரவணனோட வாரிசா இருந்தா அது வில்லியம்ஸ் குடும்பத்தோட சேர்ந்ததா இருக்கும். இது அவன் குழந்தையா இல்லையான்னு பார்க்கணும். உனக்கே தெரியும் வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பூர்வீகத்தை பத்தி. அதனால என்று கூறி வில்லத்தனமாய் சிரித்தார் ரகுபதி. தாரிகாவிற்கு நெஞ்சும் பதபதித்தது. ஈஸ்வரிக்கும் அது சரவணனின் குழந்தையா என்று சந்தேகம் வந்தது. முதலில் அது சரவணன் குழந்தையாக இருக்காது என்றுதான் நினைத்தார். தாரிகா முகத்தை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்தது. தாரிகாவோ உண்மை வெளிவந்து விடுமோ என்று அஞ்சி நடுங்கினாள். குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அதே நேரம் அபிநயா பற்றிய உண்மை தெரிந்து விடுமோ என்றும் அஞ்சினாள். இது சரவணனோட குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று தாரிகா நடுக்கத்துடனே கேட்டாள். அவளுக்கு தெரியும் இல்லை என்று.
அப்படி இருக்கையில் அந்த குழந்தை எப்படி வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தையாக இருக்க முடியும் என்று சிந்தித்தாள். அந்த உண்மையை அவளால் வெளியே சொல்ல முடியாது. ஒருவேளை இது சரவணன் குழந்தையா இருந்தா என்று அழுத்தமாய் கூறிய ரகுபதி அவருக்கு அருகில் இருந்த ஒருவரை பார்த்தார். அவர் கையில் ஊசியுடன் நின்றிருந்தார் மருத்துவர். அது அவன் குழந்தையா இருந்தா உங்களுக்கு இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு அம்மாவை நீங்க காப்பாத்தணும், இல்ல குழந்தையை காப்பாத்தணும். எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று கூறினார் ரகுபதி. அவர்கள் சொன்னதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தாள் தாரிகா. வில்லியம்ஸ் குடும்பத்தினர்கள் இவ்வளவு கொடூரமானவர்களாக இருப்பார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு கேவலமாய் ஒரு குழந்தையை கூட விட்டு வைக்காமல் கொல்ல துடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அபிநயா இன்னும் பதட்டமாயிருந்தாள். அவளுக்கு அவள் குழந்தையை இழக்கும் மனதைரியம் இல்லை. அதே நேரம் எக்ஸாமைன் செய்து கொள்ளவும் அவள் தயாராக இல்லை. உண்மை நிலையை யாரும் கண்டுகொள்ளக் கூடாது என்று நினைத்தாள். தாரிகாவும் அவர்கள் இருவருக்கு இடையே இருக்கும் உண்மை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தாள். உண்மை தெரிந்தாலும் பிரச்சனை, அதனை வெளியே சொல்லாவிட்டாலும் பிரச்சனை. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தவள் எப்படியாவது சமாளிப்போம் என்று நினைத்தாள். எதுக்காக இப்படி பண்ண நினைக்கிறீங்க என்று கேட்டாள் தாரிகா. அவளின் கேள்வியில் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் வெடித்து சிரித்தார்கள். மிஸ் வேந்தன், உனக்கே இது சின்ன பிள்ளைத்தனமா தெரியல? அபிநய மாதிரி ஒரு தரங்கட்டவளுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி ரத்தத்தை சுமக்கிற தகுதி இருக்கா? அவளுக்கு அந்த அருகதை இல்ல. எங்க ஃபேமிலிக்கு பியூர் பிளட் தான் தேவை. தரங்கட்டவளெல்லாம் நாங்க குடும்பத்திலேயே சேர்த்துக்க மாட்டோம். இதே நீ அவனால பிரெக்னன்ட் ஆகி இருந்தா நாங்க விட்டுருப்போம் என்று கொஞ்சமும் இரக்கமில்லாமல் கூறினார் ரகுபதி. பணத்திமிர் அவர்களின் ரத்தத்திலேயே ஊறி போனதாயிற்றே. எப்படி மற்றவர்களை பற்றி யோசிக்க முடியும்? தாரிகா மொத்தமாய் உறைந்தாள். அபிநயா வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கிறார்களே என்று நினைத்து அதிர்ந்தாள். ஈஸ்வரி பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. இதை பற்றி அவர் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறார். என்ன இருந்தாலும் வில்லியம்ஸ் குடும்பம் அவர்களின் பலனை கருதிதானே இருப்பார்கள். அதனால் அவருக்கு புதிதா இல்லை. அதேபோல் நிச்சயம் தன் மகனின் குழந்தையாக இருக்காது என்று நினைத்தார். அதனால் இதில் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தாரிகா அபிநயா இருவரும் பதட்டம் கொள்வதைக் கண்டு ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டார். ஒழுங்கு மரியாதை அப்படியே போயிடு, உள்ள வராத என்று பல்லை கடித்து கொண்டு அவர்களை விரட்ட பார்த்தார் ஈஸ்வரி. முதலில் இவர்களை விரட்டுவதுதான் முக்கியம் என்று நினைத்தார். இவர்களை விரட்டிவிட்டு அதன் பின் இருவரிடமும் பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஈஸ்வரி மிரட்டுவதை பார்த்து சிரித்தார் ரகுபதி. என்ன ஈஸ்வரி, மிரட்டுறியா? எங்களால உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறியா என்று நக்கலாய் கேட்டார். ஈஸ்வரி இதுவரை சாதுவாகத்தான் இருந்தார். ஆனால் இன்று அவரையும் அவரின் மருமகளையும் காப்பாற்ற அவர் துணிந்து நிற்க வேண்டுமே. அதனால் எதிர்த்திட துணிந்தார். உடனே அவங்கள வர சொல்லு என்று தாரிகா பக்கம் திரும்பி கட்டளையிட்டார் ஈஸ்வரி. சம்மதமாய் தலையசைத்த தாரிகா உடனே அவளின் போனை எடுத்தாள். ஆனால் உடனே அதனை கீழே வைத்து விட்டாள். அவள் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஜஸ்டினும் மற்றவர்களும் மேலேதானே இருக்கிறார்கள். சரவணா அவர்களை இங்கு பாதுகாப்பிற்கு வைத்துவிட்டுதான் சென்றிருந்தான். வில்லியம்ஸ் குடும்பம் ஒரு அடி இவர்களை நோக்கி எடுத்து வைத்தாலும் சரவணனின் ஆட்கள் இருக்கும் அனைவரும் சும்மா விட மாட்டார்கள். அவர்களால் திரும்பி வில்லியம் குடும்பத்திற்கு உயிருடன் செல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்களை அடித்து துவம்சம் செய்து விடுவார்கள். இனி தமக்கு கவலை இல்லை என்பது போல் நின்றாள் தாரிகா. தாரிகா, என்னம்மா பண்ற என்று அவசரமாய் கேட்டார் ஈஸ்வரி. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம் என்றாள் தாரிகா. அபிநயாவே ஒரு நொடி அதிர்ந்தாள். தாரிகாவா இப்படி பேசுறது என்று ஈஸ்வரி புரியாமல் பார்த்தாள். நமக்கு ஒண்ணு ஆகாது ஆண்டி என்றாள் தாரிகா. அதில் சத்தமாய் சிரித்தார் ரகுபதி. உன் மருமக சொன்னதை கேட்டியா? இன்னியே வழிமறிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா வழிய விடு ஈஸ்வரி என்றார் ரகுபதி. இருந்தும் ஈஸ்வரி அவரை உள்ளே விடுவதா இல்லை. மறுப்பாக தலையசைத்த ரகுபதி, ஈஸ்வரி, நம்ம சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. நான் சொல்றதை கேட்டாலே போதும். ஒழுங்கா 3 பேரும் வந்துருங்க என்று அழுத்தமாய் கூறினார். முடிஞ்சா கூட்டிட்டு போ பார்க்கலாம் என்று ஒரு குரல் அங்கிருந்து ஒலித்தது. மேலே பார்க்க ஜஸ்டின் தான் இறங்கி வந்து கொண்டிருந்தான். வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு அவனை பார்த்து பயமில்லை. வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்தினரால் அவனை விட சிறந்தவர்களை விலைக்கு வாங்க முடியும்.
அப்படித்தான் அழைத்து வந்திருக்கிறார் ரகுபதி. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று சீற்றத்துடன் கேட்டார். தெரியுமே, எனக்கு கண்ணு நல்லா தெரியும். உன் பேரு ரகுபதி தானே? எல்லாம் தெரியும். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாரு. இப்ப நம்ம சண்டை போட்டா வீணா எனர்ஜி வேஸ்ட் தான். அரை மணி நேரம் கழிச்சு உனக்கே உன் நிலைமை என்னன்னு தெரியும். அட்லீஸ்ட் உயிர் படைக்க உனக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கெத்தாக கூறினான் ஜஸ்டின். அவன் பேச்சில் ரகுபதிக்கு சுர் என்று கோபம் தலைக்கு ஏறியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கடுப்புடன் சிரித்தார். இந்த சரவணா உங்க எல்லாரையும் இங்க விட்டுட்டு தனியா அங்க போயிருக்கான். லூசு பையன். அவனுக்கு அவன் காதலி மேல அவ்வளோ அக்கறையோ. தனியா அங்க போய் வசமா சிக்கிக்கிட்டான். இப்ப அவனுக்கு அங்கேயும் அடிவிடும், இங்கேயும் அடிவிடும். அவனால கண்டிப்பா சிவகுமார அவன் கூட அழைச்சிட்டு போகவே முடியாது. அங்கேயே ஜிஷ்ணு அவனை கொன்னுருவான். அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது என்று கூறி சிரித்தார் ரகுபதி. ஈஸ்வரிக்கு லேசாய் பதட்டம் வந்தது. சரவணன் மட்டும் தனி ஆளை இருக்கிறானே என்று நினைத்தார். தாரிகா நிச்சயம் அவன் திட்டமில்லாமல் அங்கு சென்றிருக்க மாட்டான் என்று நம்பினாள். அதே நேரம் ஜஸ்டின் சத்தமாய் சிரித்தான். எல்லோர் கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. ஈஸ்வரி, தாரிகா, அபிநயா மூவரும் அவனை புரியாமல் பார்த்தார்கள். அத நீ சொல்றியா? வீனஸ் வில்லாவில் இருக்கிற உன் ஃபேமிலியும் இப்ப அதே நிலைமையில தானே தத்தளிச்சுட்டு இருக்க. இதுல நீ சரவணனை சொல்றியா? என்று சிரித்தான் ஜஸ்டின். அவன் சொன்னதை புரியாமல் பார்த்தார் ரகுபதி. அவரின் குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அனைவருமே சரவணனை எதிர்க்க வெளியே கிளம்பி விட்டார்கள். ஆள் பலத்தை காட்டி சரவணனை அச்சுறுத்த வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கிளம்பியிருந்தார்கள். கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் வீனஸ் வில்லா மேன்ஷனில் இப்போது இருப்பார்கள். மீதி பேர் அவருடனும் இன்னும் மீதம் ஜிஷ்ணுவுடனும் இருக்கிறார்கள். சரவணனை ஜிஷ்ணு மடக்கி வைத்திருக்கிறான். இங்கே ரகுபதி இவர்களை மடக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கையில் அங்கு இருப்பவர்களுக்கு என்ன ஆக போகிறது? என்ன நக்கல் பண்றியா நீ? வீனஸ் வில்லாவில் இருக்கிற வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன்ல யார் நினைச்சாலும் உள்ள நுழைய முடியாது என்று திமிராக கூறினார் ரகுபதி. அதில் இன்னும் சிரித்தான் ஜஸ்டின். கொஞ்சம் பின்னால திரும்பி பார்த்துட்டு இந்த வீர வாசனை எல்லாம் பேசு, சரியா? என்று நக்கலுடன் கூறினான். அவன் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தாலே புரிந்து கொள்வார். ஜஸ்டின் ஏதோ உளறுகிறான் என்று நினைத்தபடியே திரும்பி பார்த்தார் ரகுபதி. வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் குடும்ப மேன்ஷன் இருக்கும் இடத்திற்கும் இவர்கள் இருக்கும் இடத்திற்கும் சிறிது கிலோமீட்டர் தொலைவுதான். பின்னால் வில்லியம்ஸ் மேன்ஷன் இருக்கும் திசையில் பார்க்க எங்கோ எதுவோ பற்றி கொன்று எரிவது போல இருந்தது ரகுபதிக்கு. நெருப்பு பெரிதா இருப்பதை வைத்தே அது வில்லியம்ஸ் மேன்ஷன் தான் என்று கண்டுகொண்டார். புகை எங்கும் பல கிலோமீட்டர் தூரம் வரை பரவ பெரிதாய் அதிர்ந்தார் ரகுபதி. பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அதிர்ந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன் எரிந்து கொண்டிருப்பதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் ரகுபதி. அவரின் மூளை இது அதிர்ச்சியாக வேண்டிய நேரமில்லை, துரிதமாய் செயல்படு என்று அறிவுறுத்தியது. வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனில் உயர் ரக பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட பாதுகாப்பை தாண்டி எந்தவித அசம்பாவிதமும் நடந்திடாது. ஆனால் இப்பொழுது மொத்த மேன்ஷனையும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். யாராவது அவர்களின் மேன்ஷனுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறது என்று யோசித்தார் ரகுபதி. நம்ம திரும்பி போயிடலாமா என்று ரகுபதி காதில் அவரின் ஆட்களில் ஒருவன் கேட்டான். ரகுபதி அமைதியாய் ஒரு நொடி யோசித்தார். அதன் பின் மறுப்பாக தலையசைத்து, இன்னைக்கு நம்ம வேலையே இவங்களை நாம கூட கூட்டிட்டு வர்றதுதான். இவங்களை இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போகாம நம்ம மட்டும் போக முடியாது. வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவனா என்னால முன் வச்ச கால பின் வைக்க முடியாது. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதை செஞ்சே தீருவேன் என்றார். உடனே அவரின் ஆட்களும் அவருக்கு சொம்பு தூக்கினார்கள். எஸ் பாஸ், வந்த வேலையை முடிக்காம நாம இங்கிருந்து போக கூடாது என்று கத்தி கூச்சலிட்டனர். இடம் ஸ்மித்டேல் ரோடு. ஜிஷ்ணுவும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் பெரும் அதிர்ச்சி. சரவணனை நம்ப முடியாமல் பின்னால் திரும்பி பார்த்தார். கண்முன்னே இப்படி ஒரு காட்சி நடந்தும் சரவணன் மிகவும் அமைதியாய் அவனுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் நின்று கொண்டிருந்தான்.
உண்மையில் அவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே இருக்கையில் அவனால் எப்படி அங்கே பற்ற வைக்க முடியும்? சரவணன் அசட்டையாக இருப்பதை பார்க்க பார்க்கத்தான் ஜிஷ்ணுவிற்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. இதில் அவரை இன்னும் எரிச்சலாக்கிய விஷயம், சரவணன் யாருக்குமே அழைத்து அவனுக்கு உதவ கூப்பிடவில்லை. இவன் என்ன இவ்வளவு கூலா இருக்கான்? நான் எவ்வளவு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தும் சாதாரணமா இருக்கானே. இவனை எல்லாரையும் சமாளிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கானா? ஒருவேளை இவன் தான் வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனை எரிச்சானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனுக்கு அவ்வளோ தைரியம் இல்லாமல, சும்மா வாய்ஸ் அவுடால் தான் என்று மனத்தில் குழம்பிக் கொண்டிருந்தார். இருந்தும் அவர் மனதில் உள்ளதை அவனிடம் கேட்க நினைத்து கேட்டார். இதென்ன ஓ வேலைதானா என்று கோபத்துடன் கேட்டார் ஜிஷ்ணு. ஐயோ, அனாவசியமா ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? நான் தான் உங்க கண்ணு முன்னால குத்துக்கல்லாட்டம் இருக்குனே, என்னால எப்படி இதை பண்ண முடியும் என்று கேலியாக கேட்டான் சரவணா. அவன் பேச்சே சரியில்லை என்று அவருக்கு தோன்றியது. அவனை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. குழப்பத்தில் தவித்தார் ஜிஷ்ணு. வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன் ஏறுவதை அவரால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. இதனை யார் செய்தார், எப்படி நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. இதை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது சரவணனையும் சிவகுமாரையும் இங்கிருந்து அழைத்துச் செல்வதுதான் மிக முக்கியமான வேலை என்று நினைத்துக் கொண்டார். அதன் பின் விரைவாகவே வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன் இருந்த செய்தி அனைத்து ஊடகத்திலும் பரவத் தொடங்கியது. தீயை விட வேகமாக அந்த செய்தி பரவியது. அனைத்து மீடியாக்களும் அங்கு கூடியது. இந்த செய்தி மிகப்பெரிய கலகத்தையே ஊரில் ஏற்படுத்தியது. ஐட்டான் குடும்பத்திற்கு நடந்த விஷயத்தை விட இது மிகப்பெரிய விஷயம். ஊரில் இருக்கும் அனைவரின் கவனமும் இதன் பக்கம் திரும்பியது. 10,000 சதுர அடியில் இருக்கும் மேன்ஷன் ஒரே இரவில் தீக்கு இரையானது. வீட்டில் இருக்கும் எல்லாமே எரிந்து சாம்பலானது. வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனில் தான் இன்று இரவு ஹரிஹரன் நிற்கிறார். அறையில் இருந்தவருக்கு ஏதோ கருகிய வாடை வரவும் வெளியே வந்து பார்த்தவர் திகைப்பில் உறைந்தார். அவரின் மொத்த மேன்ஷனும் எரிந்து கொண்டிருக்கிறது. பேரதிர்ச்சியில் உறைந்தவர் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறினார். என்ன நடக்குதுங்க? எப்படி நெருப்பு பத்திக்கிச்சு என்று பதட்டத்தில் தடுமாறினார் ஹரிஹரன். அவரின் வீடு எப்படி இப்படியானது என்று அவருக்கு புரியவில்லை. இதற்கு யார் காரணமாய் இருக்கும் என்று யோசித்தார். உடனே அவரை நோக்கி வில்லியம்ஸ் ஃபேமிலியின் அசிஸ்டன்ட் ஓடி வந்தார். எனக்கு தெரியல, திடீர்னு எல்லாமே பத்திக்கிச்சு என்று அவரும் பயத்தில் கூறினார். அதில் புருவம் சுருக்கினார் ஹரிஹரன். அது எப்படி திடீர்னு பத்திக்கும்? வெளியும் அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க என்று யோசித்தார். உடனே நெருப்பு அணைக்கிற வேலையை பாரு, ஆளுங்கள சீக்கிரம் வர சொல்லு, இது எப்படி ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணு என்று கட்டளையிட்டார் ஹரிஹரன். அதில் அந்த அசிஸ்டன்டின் முகம் வெளுத்தது. வீட்டுல இப்ப யாருமே இல்ல, அவங்க எல்லாரையும் நாம திரும்ப வர சொல்லலாமா? என்ன பண்றது என்று கேட்டார். ஹரிஹரனின் புருவம் சுருங்கியது. இந்த நேரத்துல இவனுங்க இங்கெல்லாம் எங்க போனானுங்க? மத்த யாருமே இல்லையா? எல்லாருக்கும் அப்படி என்ன வெட்டி கிழிக்கிற வேலை இருக்கு என்று கடுகடுத்தார். அதில் பேய் மொழி முடித்தார் அசிஸ்டன்ட். எனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இன்னைக்கு நைட் ஏதோ ஸ்பெஷல் ஈவென்ட் இருக்கான், ரகுபதி சொன்னாரு. அவர் பெரிய மீனை பிடிக்க போறதாவும் சொன்னாரு. மத்தபடி என்கிட்ட எந்த விளக்கமும் அவர் பெருசா சொல்லல என்று தடுமாறினார் அசிஸ்டன்ட். அதில் அவரை உறுத்து விழித்தார் ஹரிஹரன். அவன் உன்கிட்ட எந்த விளக்கமுமே சொல்லியா? இந்த வீட்டோட அசிஸ்டன்ட் நீ, உன்கிட்ட அவன் எந்த விளக்கமும் சொல்லாம போயிருக்கானா? அது எப்படியா? அவன் எதுவும் சொல்லாம போவான்? அதை தெரிஞ்சுக்கிறத விட உனக்கு என்ன வேலை? நிஜமாவே அவன் எதுவும் சொல்லாம போனானா நீ நாளையில இருந்து இந்த வீட்டு பக்கமே வராத என்று கடிந்து கொண்டார் ஹரிஹரன். அது என்று தடுமாறிய அசிஸ்டன்ட் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டு உண்மையை கூறினார். ரகுபதி இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஆளுங்களை கூட்டிட்டு சரவணனையும் சிவகுமாரையும் பிடிச்சிட்டு வர கிளம்பி இருக்காரு. அந்த சரவணனுக்கு ரொம்ப திமிரு அதிகமா. அவனுக்கு அவரே நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குறேன்னு கிளம்பி இருக்காரு என்று கூறினார். இதுக்கு முதல்ல அவன் ஏன் பெர்மிஷன் வாங்கினானா? எவ்வளவு திமிரு இருந்தா அவனா முடிவு பண்ணிட்டு போவான். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு சொல்லாம விட்ட என்று அந்த அசிஸ்டண்டிடம் வள்ளென்று விழுந்தார் ஹரிஹரன். அந்த அசிஸ்டன்ட் பதில் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருந்தார். அந்நேரம் ஒரு செக்யூரிட்டி அறக்க பறக்க உள்ளே ஓடி வந்தான். அவன் தீயை அணைக்க ஒன்றும் வரவில்லை, மாறாக செய்தி கூற வந்தான். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சது என்று மூச்சு வாங்க கூறினான். அதனை சொல்லி முடித்ததுமே அந்த இடத்திற்கு யாரோ வருவது போல் காலடி சத்தம் கேட்டது. மூவரும் வாசல் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். பார்த்த மறுநொடியே அவர்களுக்கு தன்னிச்சையாக பயம் பரவியது.
வாசலில் வந்திருப்பது யார் என்று சரியாக தெரியவில்லை. வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். வந்தது சக்திவேல். நீயா என்று அதிர்ச்சியுடன் கேட்ட ஹரிஹரன் வாயில் ரத்தம் வழிந்தது. நான் திரும்ப வந்துட்டேன் மாமா என்று விளையாட்டாய் கூறினார் சக்தி. நான் ஒண்ணும் உன் மாமா இல்ல என்று முகத்தை திருப்பி ரத்தத்தை துப்பியவர் நீயா இந்த வில்லாவை எரிச்சது என்று கேட்டார். ஓ அதுவா, சிகரெட் பத்த வைக்க நெருப்பு பத்த வச்சேன், அது அப்படியே வீடு சேர்ந்து பத்திக்கிச்சு என்று மிகவும் சாதாரணமாய் கூறினார் சக்திவேல். அவரின் சாதாரண குரலே ஒரு அரசர் கர்ஜித்தது போல இருந்தது. சக்திவேல் சிகரெட் பத்த வைப்பதற்காகத்தான் வீட்டை குளித்தினேன் என்று சொன்னதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியுடன் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டிற்குள் சக்திவேல் நுழையும் தோரணையே ஒரு அரசரின் வருகை போல இருந்தது. அவரது பேச்சு, தோரணை அனைத்தும் ஒரு அரசன் போலவே இருக்க அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேச்சற்று நின்றார்கள். சக்திவேல் வில்லியம்ஸின் ஃபேமிலியின் வீட்டை கொளுத்திய பிறகும் கூட அவரை எதிர்த்து பேச ஒருவருக்கும் தைரியமில்லாமல் அனைவரும் கண்களில் பயத்துடனும் உடலில் நடுக்கத்துடனும் நின்று சக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹவுஸ் பாதி எரிந்திருந்தது. எப்பொழுதும் அங்கிருக்கும் காட்ஸ் யாரும் அன்று அங்கு இல்லை. அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் கூட பாதி பேர் அங்கு இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் சக்திவேல் சுற்றி பார்த்தார். நான் கொஞ்சம் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஃபேமிலியில நிறைய பேரை காணோமே. அவங்க எல்லாரையும் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷமாச்சு. எல்லாரையும் பார்க்க எவ்வளவு ஆர்வமா வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்களையே காணோம் என்று வருத்தப்படுவது போல் சொன்னார். அவரின் அந்த பேச்சே அங்கிருக்கும் அனைவருக்கும் அவர் ரிவெஞ்ச் எடுப்பதற்காக தான் வந்திருக்கிறார் என்பதை நன்றாக உணர்த்தியது. சக்திவேலின் அந்த செய்கையே அங்கிருந்த அனைவரின் மனதிற்குள்ளும் ஒரு வகையான பூகம்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் யாரும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக இருப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்று ஹரிஹரனை நோக்கினார்கள். அவ்வளவு நேரம் சக்திவேலை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஹரிஹரன் பின்பு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு சக்திவேலின் அருகில் வந்தார். கிட்டத்தட்ட இருவரும் பார்த்து கொண்டு 20 வருடங்கள் ஆகியிருந்தது. அந்த 20 வருடமும் ஹரிஹரன் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தார். தனக்கு தானே ஒரு வட்டமிட்டு அதற்குள் இருந்து கொண்டவர் தனக்கே தண்டனையும் கொடுத்து கொண்டார். ஆனால் அதே 20 வருடத்தில் சக்திவேல் சொல்ல முடியாத உச்சத்தை தொட்டிருந்தார். அவர் இப்பொழுது வில்லியம்ஸ் ஃபேமிலியையே அழிக்கும் அளவிற்கு அதிகாரத்தை பெற்றிருந்தார். ஹரிஹரன் அருகில் வந்ததும் சக்திவேல் சிரித்துக் கொண்டு சொன்னார். கடந்த 20 வருஷமா வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பீங்க போலயே. இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று நக்கலாக கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சக்திவேலை எரித்து விடுவது போல் பார்த்தார்கள். வீட்டையே கொளுத்திட்டு நல்லா இருக்கும்னு சொல்றானே, இவன் என்ன மனுஷனா என்பது போல் அவர்களது பார்வை இருந்தது. சக்திவேல் அப்படி சொன்னதும் ஹரிஹரன் தனது குரலை சரி செய்து கொண்டு பேசினார். வாட் a சர்ப்ரைஸ்! 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ இங்க வருவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னார். உடனே சக்திவேல், இருக்கலாம், ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் மறக்கவே இல்லை. அப்ப நான் உங்களை பார்க்கறதுக்கு வெறும் கையோட தான் வந்தேன். அதனால மறுபடியும் உங்களை வெறும் கையோட பார்க்க வரக்கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் ஒன்னு நான் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னார். பின்பு தனது பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அதில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து தனது வாயில் வைத்துவிட்டு அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். அவர் சிகரெட்டை வைத்ததுமே அடுத்து எதை பத்த வச்சு கொளுத்த போறாருன்னு தெரியலையே என்பது போல வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் ஒருவித பதற்றத்துடன் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரது கண்களிலும் அடுத்து என்னதான் நடக்கும் என்ற பயம் சூழ்ந்திருந்தது. அனைவரும் சக்திவேலையும் ஹரிஹரனையும் பார்த்து கொண்டு நின்றார்கள். சக்திவேல் சொன்னதை கேட்டதும் சற்று நேரம் அமைதியாக இருந்தவர்கள் பின்பு தனது இரு கைகளையும் பின்னால் கட்டி கொண்டார். இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். உண்மையை சொல்ல போனால் கடந்த 20 வருடங்களாக சக்திவேல் இங்கிருந்து போனதிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்று அவரை பற்றி ஃபுல் டீடைலும் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு டிராக்கிங் பிளான் ரெடி செய்தும் வைத்திருந்தார்கள். திடீரென்று சக்திவேல் இங்கு வந்து நிற்பார் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா?
ஒருவேளை நான் இங்க வரலனா நீங்க ஈஸ்வரிய திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு தானே பிளான் போட்டிருந்தீங்க என்று கேட்டார். உண்மையை சொல்ல போனால் இந்த விஷயத்தை எப்போ சக்திவேல் கேள்விப்பட்டாரோ அப்பொழுதிருந்தே அவர் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தார். அந்த கோபத்தின் உச்சகட்டம்தான் இன்று வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டை கொளுத்தியது. உண்மையிலேயே அவருக்கு இருந்த கோபத்திற்கு இன்று முழு குடும்பத்தையும் அவர் அழித்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு அவர் கோபத்துடன் அங்கு வந்திருந்தார். சக்திவேல் அந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அவரது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் பார்ப்பதற்கே ஏதோ ராட்சசனை போல இருந்தார். அவரது கோபத்தை பார்த்ததும் அந்த ஃபேமிலியில் உள்ள அனைவரும் மூச்சு விடக்கூட பயந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். சக்திவேல் சொன்னதை கேட்டதும் ஹரிஹரன் தனது புருவங்களை சுருக்கி அவரது அருகில் நின்று கொண்டிருந்த அவரது பட்லரை பார்த்தார். பின்பு ஜிஷ்ணு ஈஸ்வரிய கூப்பிட போனானா என்று பட்லரிடம் கேட்டார். ஹரிஹரன் அப்படி கேட்டதும் பட்லர் பவ்யமாக அவர் அருகில் வந்தார். பின்பு சார், ஆமா ஜிஷ்ணு சார் அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இதுல அவர் மேல எந்த தப்பும் இல்லை. ஈஸ்வரி நம்ம ஃபேமிலியோட போட்டிருந்த கான்ட்ராக்டை மீறி இந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு போதுமான அளவு எவ்வளவோ டைம் கொடுத்தாச்சு. ஆனாலும் அவங்களுக்கு சிட்டாடல் சிட்டியை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணி இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்கள இங்கே ஸ்டே பண்ண விட்டோம்னா அப்புறம் நம்ம ஃபேமிலி மேலே இருக்கிற பயம் அவங்களுக்கு போயிருந்தானே என்று பட்லர் சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதுமே ஹரிஹரனுக்கு முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது. நேரம் தெரியாம இவன் வேற ஏதோ வளர்றானே, இப்ப இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே என்று தனக்குள் யோசித்துக் கொண்டே ஹரிஹரன் சக்திவேலை பார்த்தார். சக்திவேலின் முகம் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவரின் கோபத்தை பார்த்ததுமே சக்திவேலுக்கு பின்னால் இருந்த 2 நபர் காற்றை விட வேகமாய் சென்று அந்த பட்லருக்கு பின்னால் நின்று அவரது கழுத்தில் கத்தியை வைத்தார்கள். அதை பார்த்த பட்லர் பயந்து போனார். பின்பு நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டார். உடனே ஹரிஹரன் கோபமாக சக்திவேலை பார்த்தார். பின்பு இங்க என்ன நடக்குது? இது என்னோட வில்லா, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன் என்று சொன்னார். உடனே சக்திவேல் அதுக்கு என்ன போ என்று மிகவும் சாதாரணமாக கேட்டார். ஹரிஹரன் முன்பு துளியும் பயமில்லாமல் அவர் இப்படி பேசுவதை பார்த்ததும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் இன்னும் அதிர்ந்து போனார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். மாஸ்டர், இவனை இங்கேயே நாங்க போட்டுறவா என்று பட்லரின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்த சக்திவேலின் ஆட்கள் கேட்டார்கள். சக்திவேலின் ஆள் அப்படி சொன்னதும் அந்த பட்லர் மிகவும் கோபமானார். பின்பு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே கொல்லுவன்னு சொல்ற? நீ இருக்கிற இடம் வில்லியம்ஸ் ஃபேமிலி, இங்கேயே வந்து எங்கே மேலேயே கை வச்சிடலான்னு நினைக்கிறியா என்று கோபமாக கேட்டார். அவர் கேட்டு முடிக்கும் முன்பே சக்திவேலின் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொருவன் வேகமாக சென்று அவரது கழுத்தை பிடித்து தூக்கினான். சக்திவேலின் ஆள் பட்லரின் கழுத்தை பிடித்து தூக்கினான். அதை பார்த்ததும் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அந்த பட்லரோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து இங்க மேல கைய வைப்ப என்று மிகவும் திமிராக பேசினார். அவர் பேசிய அடுத்த நொடியே அவரது கழுத்தை பிடித்து இன்னும் திருகிய சக்திவேலின் ஆள் பின்பு அந்த பட்லரை பார்த்தான். சாதாரண வேலைக்காரனி எங்க பாசை எதிர்த்து பேசுறியா? அவர் முன்னால் நின்னு உனக்கு மூச்சு விட கூட தகுதி கிடையாது என்று சொன்னவன் பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேலை பார்த்தான். மாஸ்டர், இவனை நான் இங்கே கொன்றவா என்று கேட்டான். அந்த பட்லருக்கு நடக்கும் நிலையை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் இன்னும் அதிர்ந்தார்கள். பின்பு ஹரிஹரன் வேகமாக சக்திவேலின் அருகில் வந்தார். அத பாரு, நாம 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சந்திப்பு இவ்வளவு மோசமா இருக்க வேண்டாம். நீ இந்த வீட்டை கொளுத்துனது கூட நான் மன்னிச்சிடுறேன். இதை பெருசுப்படுத்த வேண்டாம், தயவு செஞ்சு அவனை விட சொல்லு என்று சொன்னார். சக்திவேலுக்கு நன்றாக தெரியும் அந்த பட்லர் அவர்களுக்கு கொஞ்சம் முக்கியம் என்று. ஏனென்றால் 20 வருடத்திற்கு முன்பு வில்லியம்ஸ் ஃபேமிலியின் சார்பாக வேலன் ஃபேமிலிக்கு வந்து ஈஸ்வரியை தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்தையே துவம்சம் செய்தவர் இந்த பட்லர் தான். அன்று சக்திவேலால் எதுவும் செய்ய முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் சொடக்கு போடும் நேரத்தில் அந்த பட்லரின் உயிரை முடிக்கும் அளவிற்கு அதிகாரத்துடன் அவர்கள் முன்பு நின்று கொண்டிருந்தார். அத்தனை வருடம் தனது மனதிற்குள் இருந்த குரோதத்தை சக்திவேல் இன்றுதான் வெளிப்படுத்தினார். கடந்த 20 வருடமாக
முதலில் அந்த பட்லரை தான் கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு இருந்த சக்திவேலிடம் ஹரிஹரன் அப்படி கேட்டதும் சக்திவேல் ஹரிஹரனை தனது கண்களாலேயே எரித்து விடுவது போல பார்த்தார். சக்திவேலின் கோபத்தை பார்த்து ஒரு நிமிடம் ஹரிஹரன் அதிர்ந்து போனார். பின்பு, உன்னோட கோபம் நியாயமானதுதான் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. இப்ப நீ இவ்வளவு கோவப்படுறதுக்கு காரணம் ஜிஷ்ணு ஈஸ்வரிய தேடி போயிருக்கான்னு தானே? நான் இப்பவே ஜிஷ்ணுவுக்கு போன் பண்றேன். அவனை இப்பவே வீட்டுக்கு திரும்பி வர சொல்றேன். ஈஸ்வரிய இன்னொரு தடவை அவன் பார்க்கவே மாட்டான். தயவு செஞ்சு இவனை உயிரோட மட்டும் விட்டுரு என்று ஹரிஹரன் சக்திவேலிடம் கெஞ்சினார். வில்லியம்ஸ் ஃபேமிலி இதுவரைக்கும் சிட்டாடலில் இருக்கும் எந்த ஒரு ஃபேமிலிக்கு முன்பும் இவ்வளவு தலை குனிந்து நின்றதே இல்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலியை பார்த்துதான் மற்றவர்கள் பயந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் தங்களது கௌரவத்தை விட்டுக் கொடுத்ததில்லை. அந்த குடும்பத்தின் மொத்த கௌரவத்தின் ரூபமாக இருப்பவர் ஹரிஹரன். அவரே என்று சக்திவேல் முன்பு அப்படி கெஞ்சுவதை பார்த்ததும் அந்த ஃபேமிலியில் உள்ள அனைவரும் வாயில் கை வைத்து ஆச்சரியத்துடன் ஹரிஹரனை பார்த்து கொண்டு நின்றார்கள். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா என்று சக்திவேல் கேட்டார். உடனே ஹரிஹரன், ஆமா, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாம 2 பேரும் உட்கார்ந்து பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் என்று அவர் சொல்லி முடிக்கும் முன்பே அங்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. உடனே அனைவரும் திரும்பி பார்க்க சக்திவேலின் ஆள் அந்த பட்லரின் கழுத்தை திருகி பட்லரை ஒரு எறும்பை நசுக்கிக் கொள்வது போல கொன்றிருந்தான். அதை பார்த்த ஹரிஹரன் கோபமாக சக்திவேலை பார்க்க உடனே சக்திவேல் ஹரிஹரனை பார்த்தார். இப்போ இத நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா என்று கேட்டார். அந்த பட்லர் இறந்ததை பார்த்ததும் வீட்டில் உள்ள மற்ற அனைவரும் பயத்தில் அலறிக்கொண்டு ஒருவர் கையை ஒருவர் பிடித்த வண்ணம் அடுத்து யார் உயிர் போகப் போகிறதோ என்ற அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களது பயத்தை பார்த்த சக்திவேல் சிரித்தார். சக்திவேல் முகத்தில் சிரிப்பை பார்த்ததும் ஹரிஹரனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆனால் தற்பொழுது அதை காட்டிக்கொள்ளும் சூழ்நிலையில் ஹரிஹரன் இல்லாததால் தனது அனைத்து கோபத்தையும் அடக்கிக் கொண்டு தனது குடும்பத்தை பார்த்தார். ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? அவன் சாதாரண பட்லர் தானே. இது ஒண்ணு நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பட்லர் இல்லைன்னா இன்னொரு பட்லர். யாரும் பயப்படாதீங்க என்று சொன்னவர் பின்பு சக்திவேலை பார்த்தார். சக்திவேல், நீ இந்த முறை ரொம்ப ஓவரா போயிட்ட. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எந்த ஒரு கோபத்தையும் காட்ட போறதில்ல. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை. நீ இப்ப எரிச்சியே இந்த வீடு, இது எனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இதுலதான் உன்னோட ஈஸ்வரியும் பிறந்தா வளர்ந்தா. அவளோட எல்லா ஞாபகங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கு. நீ இதை எரிச்சேன்னா அதோட சேர்த்து அவளோட குழந்தை பருவமும் ஞாபகமும் சேர்ந்துதான் எரிஞ்சு போகும். இத்தனை நாள் ஆகியும் நாங்க ஈஸ்வரி இருந்த ரூமை யாருமே யூஸ் பண்ணல. அந்த ரூம்ல அவ எந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணாலோ அதை இன்னை வரைக்கும் அப்படியே தான் வச்சிருக்கோம். ஆனா நீ இன்னைக்கு அவளோட ரூமையும் சேர்த்து எரிச்சிட்ட. இதுதான் நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பா என்று உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, பரவாயில்லையே, பல வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ஈஸ்வருடைய அப்பா மாதிரி பேசுறீங்க. ஆனா என்ன செய்யறது, அத நம்புற நிலைமையில நான் இல்ல. என்ன சொன்னீங்க? என்னுடைய ஈஸ்வரியோட அறைய நான் எரிச்சிட்டேன். இங்க சுத்தி பாத்தீங்களா, எல்லாம் எரிஞ்சிருச்சு. ஆனா இதுல என்ன அதிசயம்னா, என்னோட ஈஸ்வரியோட ரூம் மட்டும் எரியவே இல்லை என்று சொல்லிவிட்டு அவரது கையில் இருந்த சிகரெட்டை மறுபடியும் பற்ற வைத்து ஊதினார். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஹரிஹரன் அங்கு நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்களை பார்த்து, சக்திவேல் சொல்வது உண்மையா என்பது போல கேட்டார். அங்கிருந்த அனைவரும் ஆமாம் என்று ஒரு சேர தலையை ஆட்டினார்கள். சக்திவேல், நீ கொளுத்துனியே இந்த வீடு எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீடு கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் கொண்டது. அதை இப்படி ஒரே நாள் அழிச்சிட்டியே, இது உனக்கு தப்பா தெரியல என்று கேட்டார். உடனே சக்திவேல், அதே மாதிரிதான் நீங்க அத்தனை வருஷம் பெத்து வளர்த்த உங்க பொண்ணையும் ஒரே நாள்ல வெறுத்து ஒதுக்குனீங்க. அன்னைக்கு அது உங்களுக்கு தப்பா தெரியல என்று கேட்டார். சக்திவேல் அப்படி கேட்டதுமே ஹரிஹரனுக்கு புரிந்து போனது. கண்டிப்பாக சக்திவேல் அங்கிருக்கும் அனைவரையும் வேட்டையாடத்தான் வந்திருக்கிறார் என்று. இதற்கு மேலும் அவரிடம் எதுவும் பேச முடியாது என்பதை புரிந்து கொண்டவர் மறுபடியும் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு சக்திவேலை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார். சரி, நாம இப்போதைக்கு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். இன்னும் 2 நாள்ல நியூ இயர் வருது. நாம எல்லாரும் ஒன்னா அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி,
எங்களுக்காக ஏதோ gift கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னியே, அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்று ஹரிஹரன் கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, நானும் அத உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். இதோ இதான் என்னோட கிஃப்ட் என்று சொல்லி சக்திவேல் தனது கையை காட்டினார். அங்கிருந்த அனைவரும் சக்திவேலின் கையை ஆர்வமாய் பார்க்க அவரது கையில் எதுவுமே இல்லை. சக்திவேலின் கையை பார்த்த ஹரிஹரன் கோபமானார். பின்பு, உன்னோட கையில எதுவும் இல்லையே என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, நல்லா பாருங்க, உங்க எல்லாரோட உயிரும் இந்த கையில தான் இருக்கு என்று சொன்னார். சக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரது உயிரும் தனது கையில் இருப்பதாக சொல்லவும் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் மறுபடியும் கண்களில் பயத்துடன் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹரிஹரன் மட்டும் அவரை குழப்பத்துடன் பார்த்தார். உண்மையிலேயே சக்திவேல் இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவருக்கு இருக்கும் பவருக்கு அவர் எப்போதோ அடித்திருப்பார் என்பது ஹரிஹரனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் எதற்காக சக்திவேல் இங்கே வந்தார் என்பது புரியாமல்தான் ஹரிஹரன் குழம்பினார். ஹரிஹரன் எவ்வளவு யோசித்தும் சக்திவேலின் மனதில் ஓடும் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போக பின்பு சக்திவேலை பார்த்தார். நீ இன்னும் திருந்தவே இல்லை. அப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் அரகண்டா இருக்க. நீ எனக்கு அப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிற என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, என்ன ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கலையா? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போ உள்ள வந்தேனோ அப்பவே ஆளா உங்களை பார்த்துதான் விஷ் பண்ணேன். அது என்னோட முதல் ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் நீங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கொளுத்துனே, அது நான் உங்களுக்கு கொடுத்த 2வது ரெஸ்பெக்ட். என்ன போய் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாத ஒன்னு சொல்றீங்க என்று சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஹரிஹரன் இன்னும் கோபமானார். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. உன் கூட உன் புள்ள வளர்னாலும் அவனும் அப்படியே உன்ன மாதிரி தான் வளர்ந்து நிக்கிறான். அவனும் உன்ன மாதிரி தான் அரகண்டா இருக்கான். அவன் சிட்டாடல வந்ததுல இருந்து எவ்வளவு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவன் இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிச்சான்னு நினைக்கிறேன். எல்லாரோட மனசுலையும் வெறுப்பு தான் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அவனை இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட குணம் அவன்கிட்ட இருக்கிறதுனாலதான் என்று சொன்னார். ஹரிஹரன் சரவணனை பற்றி பேசியதும் சக்திவேலின் முகத்தில் அவரையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் பரவியது. பின்பு அவர் ஹரிஹரனை பார்த்து சிரித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னால எந்த ஒரு பலமும் இல்லாத ஒரு புழு மாதிரி இருந்தேன். அப்ப நீங்க என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? அரகண்டா நடந்துக்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னு சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரென்த் எல்லார்கிட்டையும் இருக்காது. யார் வீரமானவனோ அவன்கிட்ட தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த சக்திவேல் கிட்டையும் அதே ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனாலதான் இந்த சக்திவேலும் இப்ப அரகண்டா மாறி இருக்கான் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினார். சக்திவேலுடன் வந்தவர்களும் அவர் பின்னாலேயே சென்றார்கள். சற்று நேரத்தில் அந்த இடமே ஒரு புயல் வந்து ஓய்ந்தது போல இருந்தது. அப்பொழுதுதான் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள மற்றவர்கள் நார்மலாக மூச்சுவிட ஆரம்பித்தார்கள். சக்திவேல் அங்கிருந்து சென்றதும் அவர் பேசி சென்ற வார்த்தைகள் அனைத்தும் ஹரிஹரனின் காதில் ஒலித்துக் கொண்டிருக்க ஹரிஹரனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக ஆகி மயங்கும் நிலையில் இருந்தார். அதை கவனித்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். பின்பு, கிராண்ட்பா என்று அவரை தாங்கிக் கொண்டான். நான் இப்பவே டாக்டர் கால் பண்ணவா என்று கேட்டான். உடனே அவர் சைகையால் ஏதோ சொன்னார். அவர் தனது மெடிசனை தான் கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பார்த்தான். பின்பு, மம் சீக்கிரம் கிராண்ட்பாவோட மெடிசன் எடுத்துட்டு வாங்க என்று சத்தம் போட்டான். உடனே அங்கிருந்த ஒரு பெண்ணும் வேகமாய் ஓடி சென்று அவரின் மெடிசனை எடுத்து வந்து கொடுத்தார். அந்த மெடிசனை போட்டதற்கு பிறகு ஓரளவுக்கு நார்மலாக ஆனவர் பின்பு அந்த இளைஞனை பார்த்தார். இப்பவே ஜிஷ்ணுவுக்கு கால் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்லு. இந்த நைட்ல அவனுக்கு வெளியில என்ன வேலை? நான் ஏற்கனவே இவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணி இருந்தேன்ல, இனிமே யாரும் ஈஸ்வரோட விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு. என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம இவ்வளவு பெரிய விஷயத்தை யார் செய்ய சொன்னாங்க என்று அவர் கோபமாக கத்தினார். ஹரிஹரன் அப்படி கத்துவதை பார்த்ததும் அவரது அருகில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞன் சொன்னான், கிராண்ட்பா கத்தாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. நான் இப்பவே அவருக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது செல்போனை எடுத்தான்.
சக்திவேலுடன் வெளியேறிய அவரது வேலையாட்கள் குழப்பத்துடன் சக்திவேலை பார்த்தார்கள். பின்பு மாஸ்டர் என்று சற்று தயக்கத்துடன் அவரை கூப்பிட்டார்கள். தனது நடையின் வேகத்தை குறைக்காமலேயே சக்திவேல் என்ன என்பது போல் கேட்டார். உடனே அவர் அருகில் வந்து கொண்டிருந்தவன் சொன்னான், மாஸ்டர், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது என்று. அவன் சொன்னதை கேட்டதும் வேகமாய் நடந்து சென்று கொண்டிருந்தவர் நிறுத்திவிட்டு பின்பு தனது அருகில் வந்தவனை பார்த்தார். உனக்கு இப்ப என்ன புரிய மாட்டேங்குது என்று கேட்டார். மாஸ்டர், நீங்க எவ்வளவு கொலவெறியோட இருந்தீங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹரிகரனை கொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவரை இப்பவே இங்கேயே கொண்டுடலாம். ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்ணலையே, ஏன் மாஸ்டர்? அப்புறம் அந்த வீட்டை நாம நினைச்சிருந்தா இருந்த இடம் தெரியாம தரமட்டமா எரிச்சிருக்கலாம். அதையும் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று தயக்கத்துடன் கேட்டான். உடனே சக்திவேல் சிரித்துவிட்டு, உனக்கு இன்னும் அதுக்கான பக்குவம் வரல. வயசு வரும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன். உண்மையை சொல்ல போனா நான் இங்க வரத்துக்கு முன்னாடி அந்த ஹரிஹரனை கொல்ற எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனா எப்ப நான் அவரோட நிலைமையை பார்த்தனோ அப்பவே மாத்திக்கிட்டேன். ஏற்கனவே அவர் செத்த பாம்பு மாதிரி இருக்காரு. அவரை அடிச்சு என்னோட தகுதியை நான் குறைச்சிக்க விரும்பல. நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை அடிச்சுதான் நான் என்னோட வீரத்தை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு காலத்துல அவர் மார்ஷல் ஆர்ட்ல சிறந்து விளங்கினார். அதனாலதான் அவர் எப்படியும் பீட் பண்ணி நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவர் சாவ நெருங்கிட்டு இருக்காருன்னு தோணுது. அப்படி இருக்கும்போது அவரோட வாழ்க்கைய நான் எதுக்கு முடிக்கணும்? எனக்கு அப்படியாப்பட்டவங்களோட எல்லாம் ஃபைட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தார். ஐயோ, மணி ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு டைம் போனதே தெரியாம அந்த ஹரிஹரனோட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இப்ப மட்டும் வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட எனக்கு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தனது காரை நோக்கி சென்றார். அவ்வளவு நேரம் மிகவும் பலம் வாய்ந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டியவர், ஒரு சிங்கம் போல அவர்களின் முன்பு கர்ஜித்துக் கொண்டிருந்தவர் இப்படி தனது மனைவிக்கு பயப்படுவதை பார்த்து அவர் கூட இருந்த அனைவரும் இவரை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்தார்கள். சக்திவேல் போன்ற ஒரு லெஜண்ட் தனது மனைவிக்கு பயப்படுவாரா? இதை யாரிடமாவது சொன்னால் நம்புவார்களா என்று அவர்கள் தங்களது மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு சக்திவேலை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு வந்தார்கள். அவர்களது பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்திவேலும் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்னடா என்னோட மனைவிக்கு இப்படி பயப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா? என்னதான் வெளியில புடியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பூனை குட்டி தான். அந்த மாதிரிதான் நானும் வெளியில மத்தவங்களுக்கு நான் எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனா என்னுடைய ஈஸ்வரிக்கு முன்னால நான் எதுவுமே இல்லாத சாதாரண சக்திவேல் தான் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே அவரது காரில் ஏறினார். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ளவர்களை பார்த்துவிட்டு சக்திவேல் வெளியில் வந்தவர் அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றார். அவரது முகத்தில் ஒரு படபடப்பு தெரிந்தது. அதை பார்த்ததும், மாஸ்டர் என்னாச்சு என்று அவருடன் இருந்தவர்கள் கேட்டார்கள். உடனே, சீக்கிரம், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்று சக்திவேல் சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் அவருடன் வந்தவர்களில் ஒருவன் கேட்டான், மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்போ நம்ம வந்திருக்கிற வேலையை விட வேற என்ன வேலை இன்னும் ரொம்ப முக்கியமானது என்று கேட்டான். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, வேற என்ன வேலை? என்னோட மனைவியையும் என்னோட பையனையும் பார்க்கணும். அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல, நிச்சயம் நான் லேட்டா போறதுக்கு எனக்கு ஈஸ்வரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போறா. கடவுளே, நீதான் என் மனைவி கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும் என்று சொல்லிவிட்டு அவரது காரில் ஏறினார். எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாத சக்திவேல் தன் மனைவிக்கு இப்படி பயப்படுகிறாரே என்ற ஆச்சரியத்துடன் அவர்கள் சக்திவேலுக்கு பின்னால் சென்றார்கள். தாரிகாவும் அபிநயாவும் பயத்தில் நின்று கொண்டிருக்க அவர்கள் அருகில் ஜஸ்டின் இருந்தான். அவர்களை சுற்றி ஜிஷ்ணுவும் அவரது பிரதர் ரகுபதியும் தங்களது ஆட்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ரகுபதி ஜஸ்டினை அங்கு பார்த்ததும் அந்த அறையை அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரித்தார். பின்பு, ஓ மை காட், இது யாரு? நரகத்தின் ராஜா தி கிரேட் ஜஸ்டின் மாதிரி இருக்கு. நீங்க இங்க? நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜஸ்டின், இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனாலும் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன்.
ஒழுங்கா மரியாதையா திரும்பி பார்க்காம இங்க இருந்து ஓடிட்டனா நீ தப்பிச்சுக்கலாம் என்று சொன்னார். ரகுபதி அப்படி சொல்வதை கேட்டதும் ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு சொன்னான். என்ன, நான் உங்களுக்கு பயந்து ஓடணுமா? நிச்சயமா நான் உங்களை பார்த்து பயந்து ஓடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டான். ஜஸ்டின் அப்படி கேட்டதும் ரகுபதி சிரித்தார். பின்பு, அப்படின்னா உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இல்லை, அவ்வளவுதானே? இட்ஸ் ஓகே. நான் கூட உன்னை காப்பாத்தலான்னு பார்த்தேன். ஆனா நீயாவே வழிய வாலண்டியரா வந்து சாகுறேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ உங்களோட சேர்ந்து செத்துப்போ என்று சொன்னார். அவர் சொல்லிய அடுத்த செகண்ட் ரகுபதியின் ஆட்கள் அனைவரும் வேகமாக சென்று அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். அப்போது ரகுபதி அங்கிருந்த அவர்களது ஆட்களை பார்த்தார். ஒருத்தரை கூட விடாதீங்க, எல்லாரும் இங்கே கொண்டு பஸ்மமாக்குங்க என்று சொன்னார். அங்கிருந்த அனைவரையும் ஈஸ்வரிக்கு நன்றாக தெரியும். 1000 தான் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஈஸ்வரியின் இரத்த சொந்தம் அல்லவா? ஈஸ்வரி அவர்களை எதுவும் சொல்லாமல் கண்களில் கண்ணீருடன் அமைதியாக நின்று அவர்களை பார்த்து கொண்டு நின்றார். வில்லியம்ஸ் ஃபேமிலியை பொறுத்த மட்டில் உறவு, இரத்த பந்தம் என்று எதன் மீதும் பற்றுடன் இருக்க மாட்டார்கள். கூட பிறந்த பொறப்பாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் அவர்களுக்கு சகோதரன் சகோதரி. ஒருவேளை அவர்கள் சொல்வதற்கு ஆப்போசிட்டாக ஏதாவது செய்தால் உடனே அவர்களை எப்படியாவது அவர்கள் கொன்று தீர்த்து விடுவார்கள். எப்படியோ அந்த குடும்பத்தில் அவர்களிடம் இருந்து தப்பித்தது ஈஸ்வரி மட்டும்தான். அந்த எண்ணம் ஈஸ்வரியின் கண்களில் வந்து போக ஈஸ்வரி தனது கண்களை மூடி திறந்து, நாம் அதை கடந்து வந்துட்டோம் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கிருக்கும் சரவணனுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரின் பின்னாலும் ஜிஷ்ணுவின் ஆட்கள் 2-3 பேர் நின்றார்கள். அப்பொழுது அபிநயா அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவன் சொன்னான். இத பார், நீதான் அபிநயாவா? ஒழுங்கா மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டனா உனக்கு நல்லது. இல்லன்னா உன்னோட வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய உன்னால காப்பாற்றவே முடியாது என்று சொன்னான். அவன் சொல்லியதை கேட்டதும் அபிநயாவின் உடல் எல்லாம் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. இப்பொழுதுதான் விக்டரிடமிருந்து தப்பித்தோம் என்று நினைத்திருந்தவளுக்கு மறுபடியும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் மாட்டியது பேரதிர்ச்சியை கொடுத்தது. இப்போ எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது என்று எதுவும் புரியாமல் அபிநயா தனது வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை தனது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் அவள் நிச்சயம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று மட்டும் தனக்குள் முடிவெடுத்துக் கொண்டாள். எப்பொழுதும் அபிநயாவிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தன்னையும் பொருட்படுத்தாமல் அபிநயாவை தாரிகாதான் காப்பாற்றுவாள். இந்த முறை அபிநயா அருகில் அவள் இருந்தும் அவளால் எதுவும் செய்ய முடியாமல் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக நின்றாள். அபிநயா இதற்கு முன்பு MC காட்டனை ஃபேமிலியில் இருக்கும் பொழுதே வில்லியம்ஸ் ஃபேமிலியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். 2 குடும்பங்களையும் கம்பேர் செய்யும் பொழுது வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள யாருமே நல்லவர்கள் இல்லை என்று அவள் அறிந்திருந்தாள். அதனால் அங்கிருந்த ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் அவளுக்குள் பயம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. ஒருவேளை இவர்கள் கையில் மாட்டினால் நிச்சயம் தன்னையும் தன் குழந்தையையும் கொன்று விடுவார்கள் என்று நினைத்த அபிநயா தாரிகாவின் கைகளை இறுக பிடித்துக் கொண்டு சொன்னாள். தாரிகா, எனக்கு வேற வழி தெரியல. நம்மளோட உயிரை காப்பாத்தணும்னா நிச்சயம் இதை பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு தனது கண்ணை சிமிட்டினாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை தாரிகா புரிந்து கொண்டாள். நீ நிஜமாதான் சொல்றியா? உன்னால உண்மையிலே இங்கிருந்து தப்பிச்சு ஓட முடியும் நினைக்கிறியா என்று கேட்டாள். உடனே அபிநயா, எனக்கு தெரியல தாரிகா, அவங்க கையில மாட்டினா நிச்சயம் என்னையும் என்னோட குழந்தையும் எப்படியும் கொன்னுடுவாங்க. ஒருவேளை நான் எதுவுமே பண்ணாம அவங்க கையில செத்து போறதை விட இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில நான் தோத்து போயிட்டேன்னா கூட என்னோட குழந்தை என்னை மன்னிச்சிடும்ல என்று சொல்லும் பொழுதே அவளது கண்களில் கண்ணீர் வடிந்தது. அதற்கு மேலும் எதுவும் சொல்ல முடியாமல் தாரிகா நின்றாள். பின்பு, சரி அபிநயா, நீ சொன்ன மாதிரியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கைகளை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓட முயற்சித்தார்கள். அப்பொழுது வழியில் நின்று கொண்டிருந்த ஜிஷ்ணுவின் ஆட்கள் வேகமாக அபிநயாவை பிடித்து அவர்கள் முன்பு கொண்டு வந்தார்கள். அபிநயா ஓடுவதை பார்த்ததும் அவ்வளவு நேரம் சிரித்துக் கொண்டிருந்த ரகுபதியின் முகம் உடனே மாறியது. உடனே, என்ன அபிநயா, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பிஹேவ் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்ககிட்ட நல்ல முறையில் சொன்னேன்ல, நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா உன்னால முடியாதுன்னு. அப்படி இருந்தும் நீ தப்பிக்க முயற்சி செஞ்சா
என்ன அர்த்தம்? உனக்கு இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? என்று கேட்டார். ரகுபதி கேட்டதற்கு அபிநயா எதுவும் சொல்லாமல் அமைதியாக தனது தலையை தாழ்த்தி கொண்டாள். உடனே ரகுபதி சிரித்துக் கொண்டு, இப்போ நீ பண்ணதுக்கு தண்டனையா உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்படும். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ராட்சசனை போல சிரித்தார். அவர் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறைக்குள் யாரோ சத்தமாக நடந்து வரும் சத்தம் கேட்டது. இந்நேரத்தில் இங்கு யார் வரப்போகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அபிநயாவை அவர்கள் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது, இப்போ உனக்கு என்ன வேணும் என்று மென்மையான குரலில் ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையில் அனைவரும் திரும்பி பார்க்க அனைவரது முகத்திலும் ஒரு வகையான கலவரம் தெரிந்தது. அங்கிருந்த அனைவரும் ஒரு சேர, நிஜமாவே அது சக்திவேல் தானா? அப்போ நாம கேள்விப்பட்டது உண்மைதானா? சக்திவேல் திரும்ப வந்துட்டாரா என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த சக்திவேலை பார்த்தார்கள். ரகுபதியும் அவரது ஆட்களும் அவ்வளவு நேரம் ஈஸ்வரியையும் அபிநயாவையும் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரகுபதியின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை எடுத்து பார்க்க அதில் ஹரிஹரன் அனைவரையும் திரும்பி வரும்படி மெசேஜ் செய்திருந்தார். உடனே ரகுபதி, எதுக்காக இப்ப இவர் திடீர்னு நம்மள திரும்பி வர சொல்றாரு? இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஈஸ்வரியையும் அவளோட குடும்பத்தையும் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க என்று நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு அந்த மெசேஜ் எரிச்சலூட்டியது. ஆனால் அதற்கு பிறகு வந்த மெசேஜை பார்த்ததும் ரகுபதி அப்படியே அதிர்ந்து போனார். அந்த மெசேஜில் சக்திவேல் ஏற்கனவே வந்துட்டான் என்று இருந்தது. அந்த மெசேஜை பார்த்ததுமே அவரது கைகள் நடுங்க ஆரம்பித்தது. என்ன, சக்திவேல் வந்துட்டாரா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது, உனக்கு இப்ப என்ன வேணும் என்று வாசலில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க சக்திவேல்தான் அங்கு ராஜ நடை போட்டு வந்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே அது சக்திவேல் தானா என்று ரகுபதி அவரை உற்று பார்த்தார். சக்திவேலின் கண்ணில் ஃபயர் தெரிந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் ரகுபதி அதிர்ந்து போனார். பின்பு தனது பயத்தை மறைத்துக் கொண்டு தைரியமாக நிற்பது போல நின்றார். ரகுபதி அருகில் வந்தவர் ரகுபதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின்பு தனக்கு பின்னால் நின்று ஒருவனை பார்த்தார். இங்க இருந்து ஒருத்தனும் வெளியே போக கூடாது, எல்லாரையும் கொன்னுடு என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த ரகுபதி அதிர்ந்து போனார். அவர் கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், எப்படி இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல சொல்றார் என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் அவ்வளவு நேரம் கண்களில் ஃபயருடன் இருந்தவர் திடீரென்று தனது முகம் முழுவதும் கருணை மழை பொழியும் அளவிற்கு முகத்தை மாற்றிக்கொண்டு தனது மனைவியை பார்த்தார். ஹாய் மரியார் பொண்டாட்டி, நான் திரும்ப வந்துட்டேன் என்று இது ரொமான்டிக் பட ஹீரோ போல சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்ன அடுத்த நொடியே ஈஸ்வரி அவரை பார்த்து முறைத்து கொண்டு பேசினார். இப்ப மட்டும்தான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறனா? எத்தனை முறை உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணின, ஆனா பேச முடியல. இங்க உங்களுக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாவது நினைப்பு வந்துச்சா? உங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கான், அவனை பத்தியாவது அக்கறை இருந்ததா? இப்பதான் வந்து மை டியர் பொண்டாட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன என்று சொன்னவர் கோபமாக அங்கிருந்த விளக்குமாறை தூக்கி சக்திவேல் மீது எறிந்தார். ஈஸ்வரியின் செயலை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போக சக்திவேல் மட்டும் சிரித்துக் கொண்டு அந்த விளக்குமாறை கையில் எடுத்து ஓரமாக போட்டார். சாரி டார்லிங், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, அதனாலதான் வர முடியல என்று சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஈஸ்வரி கோபமானார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள். இவ்வளவு நேரம் சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று இப்படி மனைவி முன்பு மாறி நிற்கிறாரே என்று. அவ்வளவு நேரம் கோபப்பட்டு கொண்டிருந்த ஈஸ்வரியின் கண்கள் கலங்கியது. அதை சக்திவேல் பார்த்தார். உடனே, என்னாச்சு ஈஸ்வரி என்று பதற்றமாக கேட்டார். உடனே ஈஸ்வரி, ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் போன்ல சொன்னனே, தோ நிக்கிறாளே, இந்த பொண்ணோட வயித்துல நம்ம பையனோட குழந்தை வளருதான். இத கேட்டாலே எனக்கு கோபமா வருது. பாவம் என் மருமக, குழந்தை மாதிரி அவளுக்கு போய் துரோகம் பண்ணிட்டானே. என்னால இவனையும் சரி அந்த பொண்ணையும் சரி மன்னிக்கவே முடியாது என்று அவரிடம் கோபமாக சொல்லிவிட்டு அங்க நின்று கொண்டிருந்த அபிநயாவை பார்த்து முறைத்தார்.
ஈஸ்வரியின் கோபத்தை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே அவர் அருகில் வந்த சக்திவேல் பாசமாக அவர் கையை பிடித்தார். ஈஸ்வரி, இந்த குழந்தைக்கு நம்ம புள்ளதான் அப்பான்னு உனக்கு யார் சொன்னா என்று சொன்னார். உடனே ஈஸ்வரி கோபமாக, வேற யாரு, எல்லாம் என் மருமக தாரிகா தான் சொன்னா. அவளை நினைச்சாலே எனக்கு கண்ணுல அழுகியா வருது என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரி அழுதார். உடனே சக்திவேல், இப்ப எதுக்கு அழற? இதெல்லாம் நாம இங்க வச்சு பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள போய் பேசலாம், வா என்று சொல்லி அவரது கையை பிடித்து உள்ளே கூட்டி சென்றவர் பின்னால் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த தாரிகாவையும் அபிநயாவையும் பார்த்தார். நீங்க 2 பேரும் உள்ள வாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு அறைக்கு சென்றார். சக்திவேல் அப்படி சொல்லிவிட்டு சென்ற அடுத்த நொடியே தாரிகாவும் அபிநயாவும் எதுவும் யோசிக்காமல் ஏதோ குட்டி போட்ட பூனை போல அவர்கள் பின்னால் சென்றார்கள். சக்திவேல் அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டதும் வெளியில் நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்க என்ன நடக்குது என்பது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அறைக்குள் சென்ற சக்திவேல் பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த தாரிகாவையும் அபிநயாவையும் மாறி மாறி பார்த்தார். அபிநயா இதுவரைக்கும் சக்திவேலை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் அவரை பார்த்த நொடியிலேயே அவர் மீது ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஒருவேளை இந்த நேரத்திற்கு மட்டும் சக்திவேல் வரவில்லை என்றால் நிச்சயம் அவளும் அவள் குழந்தையும் இறந்திருப்பார்கள் என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. தற்பொழுது அவளது கண்களுக்கு சக்திவேல் ஒரு சேவியர் போல தெரிந்தார். அவள் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் சக்திவேல் அபிநயாவின் அருகில் வந்தார். பின்பு, நீதான் அபிநயாவா என்று கேட்டார். சக்திவேலின் குரலில் அவ்வளவு ஈர்ப்பு இருப்பதையும் அதே சமயத்தில் அவரது குரலில் ஒரு ஆளுமைத்தன்மை இருப்பதையும் உணர்ந்த அபிநயா தனது தலையை மெதுவாக அசைத்து ஆமா என்று சொன்னாள். உடனே அவர், உன்னோட பேரு ரொம்ப அழகா இருக்கு, உன்ன மாதிரியே என்று சொன்னார். அதை கேட்ட அபிநயா ஒரு சிறு புன்னகை செய்தாள். பின்பு, தேங்க்யூ அங்கிள் என்று சொன்னாள். சக்திவேல் சிரித்துக் கொண்டே, என் அங்கிள்னு சொல்லாதம்மா, அப்பான்னு கூப்பிடு என்று சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் அங்க நின்று கொண்டிருந்த ஈஸ்வரி முறைத்தார். முட்டாள் மனுஷனே, அந்த பொண்ணு உன் பிள்ளையோட வாரிச சுமந்துகிட்டு இருக்கா, அவளை போய் அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க என்று சொன்னார். ஈஸ்வரி அப்படி சொன்னதும் ஒரு முறை ஈஸ்வரியை பார்த்தவர் பின்பு மறுபடியும் அபிநயாவை நன்கு உத்து பார்த்தார். நீ ரீசெண்டா நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னவர் அவரது கையில் இருந்த ஒரு பையை அவள் முன்பு நீட்டினார். அந்த பையை பார்க்கும் பொழுது பழங்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய துணியில் ஆன ஒரு பை போல இருந்தது. இந்த மாதிரி பைகள் எல்லாம் தற்பொழுது எக்ஸிபிஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஓக்சியா நாட்டின் பழமை வாய்ந்த மக்களின் அடையாள சின்னம். இந்த காலத்தில் எப்படி இந்த பை கிடைத்தது என்பது போல அபிநயா அந்த பையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்திவேல் சிரித்தார். பின்பு, எனக்கு கொஞ்சம் பழமை வாய்ந்த பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ஹோக்சியாவோட பண்பாடும் பாரம்பரியமும் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற பொருள் ரொம்ப வேல்யூவானது. அந்த பொருள் தான் உன்னோட வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம காப்பாத்தும் என்று சொன்னார். சக்திவேல் தனது கையில் இருந்த அந்த பையை அபிநயாவிடம் கொடுத்து, இதுதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தையை காப்பாத்த போகுது என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அபிநயா வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுற அளவிற்கு அதில் அப்படி என்ன பொருள் இருக்கிறது என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். அபிநயா ஒரு நிமிடம் யோசித்துக் கொண்டு அதை வாங்காமல் இருக்க அதை சக்திவேல் பார்த்தார். பின்பு, என்னாச்சுமா, உனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா என்று கேட்டார். உடனே அபிநயா, அங்கிள், நீங்க கொடுக்கிற பொருளை போய் நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு மிகவும் பவ்யமாக அந்த பொருளை வாங்கிக் கொண்டாள். மறுபடியும் அவள் அங்கிள் என்று கூப்பிடுவதை பார்த்ததும் சக்திவேல் சிரித்துக் கொண்டு சொன்னார், இப்பதான் சொன்னேனே என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு என்று சொன்னார். அவர் சொல்லி முடிக்க முன்பே ஈஸ்வரி, நானும் இப்பதான சொன்னேன் அந்த பொண்ணு நம்ம குடும்ப வாரிசோட அம்மான்னு என்று சொன்னார். ஈஸ்வரி திரும்ப திரும்ப அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அபிநயாவிற்கு ஏதோ போல் இருந்தது.
அபிநயா உடனே தாரிகாவை சங்கடமாக நிமிர்ந்து பார்த்தாள். தாரிகாவிற்கும் அது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லாததால் அமைதியாக அபிநயாவிடம் தனது கண்களை மூடி திறந்தவள், எதுவும் பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்பது போல அபிநயாவிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த கிஃப்ட் கொடுத்து முடித்த அடுத்த நொடியே சக்திவேல் அங்கு நின்று கொண்டிருந்த தாரிகாவின் அருகில் சென்றார். அவரது கண்களில் அவள் மீதான அன்பு நன்றாக தெரிந்தது. பின்பு அன்பாக தாரிகாவின் தலையை வருடிக்கொண்டே சொன்னார், கண்டிப்பா நீதான் தாரிகாவா இருப்ப என்று சொன்னார். உடனே தாரிகா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து ஆமா என்று தலையை அசைத்தாள். உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? சாரி, அங்கிள்னால ஒரே ஒரு கிஃப்ட் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. அதனாலதான் உனக்காக எந்த கிஃப்டும் என்னால எடுத்துக்கிட்டு வர முடியல. அங்கிள் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லையே என்று கேட்டார். தாரிகா உடனே, அச்சோ அங்கிள், நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? நீங்க சரியான நேரத்துக்கு வந்து அபிநயாவையும் அவளோட குழந்தையும் காப்பாத்தினதே எனக்கு போதும் என்று சொன்னாள். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, கண்டிப்பா நீ நல்லா இருப்ப என்று வாழ்த்தினார். திடீரென்று தாரிகாவை ஏன் அப்படி வாழ்த்துகிறார் என்று எதுவும் புரியாமல் ஈஸ்வரி சக்திவேலையே பார்த்து கொண்டு நின்றார். ஈஸ்வரியின் ரியாக்ஷனை பார்த்த சக்திவேல் அவர் அருகில் வந்தார். பின்பு, என்ன பொண்டாட்டி, உனக்கு எந்த கிஃப்டும் நான் வாங்கிட்டு வரலன்னு என்ன பாக்குறியா? ஐநோ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் நான் தானே. என்ன தவிர உனக்கு இந்த உலகத்துல வேற எந்த பொருள் பெருசா பிடிச்சிட போகுது? அதனாலதான் உனக்கு நான் எந்த கிஃப்டும் வாங்கிட்டு வரல என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரியை பார்த்து கண்ணடித்தார். அவரின் அந்த செய்கையை பார்த்த ஈஸ்வரிக்கும் ஒரு நிமிடம் சிரிப்பு வர முதலில் வெட்கப்பட்டவர் பின்பு கஷ்டப்பட்டு தனது முகத்தை மாற்றிக்கொண்டு சொன்னார், முட்டாள் மனுஷனே, நீனும் அதே 25 வயசுல இருக்க நினைப்புல இருக்கியா? உனக்கு வயசு ஆயிடுச்சு. இப்போ உன்னோட பேர பிள்ளை வரப்போகுது. இந்த மாதிரி பேச்செல்லாம் முதல்ல விடு. அங்க பாரு, அவங்க 2 பேரும் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு. இந்த வயசுல இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்று ஈஸ்வரி சொன்னார். ஈஸ்வரி அப்படி சொல்வதை கேட்டதும் சக்திவேல் ஏதோ சிறு குழந்தை போல என்று சிரித்தார். பின்பு, ஏய் பொண்டாட்டி, எத்தனை வயசானாலும் நான் தான் உனக்கு ஹீரோ, நீ தான் எனக்கு ஹீரோயின். உன் பிள்ளையே இவ்வளோ பண்றான்னா அவனோட அப்பா நான் எவ்வளவு பண்ணணும் என்று சொன்னார். அவர் சிரிப்பதை பார்த்ததும் ஈஸ்வரியும் தனது கோபத்தை எல்லாம் மறந்து அவரை காதலுடன் கண்ணிமைக்காமல் பார்க்க தொடங்கினார். அந்த 2 கப்பிள்ஸ்களை பார்த்ததும் தாரிகாவும் அபிநயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். சக்திவேல் தனது குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து அறைக்கு சென்றதும் மேல் மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த விக்ரம் ஜஸ்டினிடம் சொன்னார், மிஸ்டர் சக்திவேல் கூட ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கான். நிச்சயமா அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் நினைக்கிறேன். நாம கீழே போய் என்னன்னு பார்க்கலாமா என்று கேட்டார். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு, விக்ரம், அவரு மிஸ்டர் சக்திவேல். அவருக்கு பின்னால ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. நம்மள மாதிரி ஆளுங்க 4 பேர் கூட அவனுக்கு ஈக்குவலா ஆக முடியாது. நிச்சயம் நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படாது. வேணா நீங்க கொஞ்சம் நல்லா எட்டி பாருங்களேன் என்று சொன்னார். விக்ரமோ இதுவரைக்கும் தான் கண்ட வீரன்லேயே ஜஸ்டினை விட ஒரு நல்ல வீரன் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது ஜஸ்டின் அளித்த பதில் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. பின்பு ஜஸ்டின் சொன்னது போலவே அங்கிருந்து கீழே எட்டி பார்க்க வெறும் இரத்த வெள்ளமாக கிடந்தது. அதை பார்த்ததும் விக்ரம் சிரித்துக் கொண்டு சொன்னார், நீ சொன்னது சரிதான் என்று. சரவணனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த ஜிஷ்ணுவின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டை சக்திவேல் குளித்து விட்டார் என்று இருந்தது. அந்த மெசேஜை பார்த்ததும் அவரது முகம் அப்படியே விறுவிறுத்து போனது. அதை கவனித்த சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்ன சும்மா அதிருதா உங்களுக்கு? இப்ப என்ன மிஸ்டர் குமார் வேணும் அவ்வளவுதானே? வாங்க வந்து தைரியம் இருந்தா அவரை தொடுங்க என்று சொன்னான். அவனுடைய கிண்டலை எல்லாம் ஏற்கும் மனநிலையில் இல்லாத ஜிஷ்ணு வேகமாக தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினார். ஜிஷ்ணு அப்படி திரும்பி பார்க்காமல் ஓடுவதை பார்த்த சரவணன் அருகில் நின்று கொண்டிருந்த நிவேதிதா எதுவும் புரியாமல் இருந்தாள். என்னாச்சு? அவரையும் இப்படி பயந்து போறாரு என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு,
இந்த உலகத்துல வில்லியம்ஸ் ஃபேமிலியே ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது நிச்சயம் அவராதான் இருக்கும். தி கிரேட் சக்திவேல். என்று சொல்லி சிரித்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீடு எரிந்து கிடப்பதை பார்த்ததும் ஜிஷ்ணுவின் கோபம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதே கோபத்துடன் உள்ளே சென்றவர் அங்கு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த தனது தந்தையை பார்த்தார். அப்பா, இதெல்லாம் என்ன? எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? இப்போ எதுக்கு என்ன நீங்க இங்க வர சொன்னீங்க? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டை கொளுத்தி இருப்பான். அவன் அப்படி நான் சாதாரணமா விட்டு வந்திருக்கூடாது என்று சொன்னார். ஜிஷ்ணு அவ்வளவு கோபமாக வந்திருப்பதை ஹரிஹரன் பார்த்தார். பின்பு முதல்ல அமைதியா உட்காரு என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு சர்வன்டை பார்த்தார். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கொடு என்று சொன்னார். உடனே ஜிஷ்ணு என்று கேட்டார். என்னப்பா, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? அதை கேட்ட ஹரிஹரன் ஜிஷ்ணுவை பார்த்தார். பின்பு இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற என்று கேட்டார். அப்பா, நீங்க என்ன ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன். அந்த சக்தி வேலை என் கையாலேயே அடிக்கிறேன். அவன் ஒன்றும் பெரிய படையோடலாம் வரல. அவன் பின்னால ஒருத்தன் தான் வந்திருக்கான். நிச்சயம் நான் அவனை அடிச்சு காட்டுறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் அங்கிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த மற்றவர்களும் சொன்னார்கள். ஆமா, அந்த சக்திவேல் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவரை கொல்லணும். ஆமா, அந்த சக்திவேல் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவரை கொல்லணும் என்று அனைவரும் கொலை வெறியுடன் கத்தினார்கள். சக்திவேலை கொல்ல வேண்டும் என்று வில்லியம்ஸ் குடும்பத்திற்குள் இப்பொழுது அந்த சத்தம் மிக பெரிதாக ஒலித்தது. சிவசக்திவேல் செத்தால் மட்டும்தான் வில்லியம்ஸ் குடும்பம் இதற்கு மேல் நிம்மதியாக இருக்கும் என்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நினைத்தார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த பிளானும் தவிடுபொடி ஆனதை நினைத்து ஜிஷ்ணு கோபமாக, அப்பா, இன்னைக்கு நைட்டு நாம நினைச்ச விஷயம் எதுவுமே சரியா நடக்கல. ஆனா இப்ப நான் நினைக்கிறது ரொம்ப சரியா தான் இருக்கும். சக்திவேலோட பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த சக்திவேல் இப்ப அவசரமா இங்க வந்திருக்கான். அவன் வரக்கூடிய அவசரத்துல அவனோட எல்லா செக்யூரிட்டி ஆட்களையும் அவனோட கூட்டிட்டு வரல. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ்பா. இதை மட்டும் நம்ம தவற விட்டோம் அப்படின்னா இதுக்கு அப்புறமா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு இந்த சக்திவேலோட கதைய முடிக்கணும் என்று ஜிஷ்ணு தன்னுடைய அப்பா ஹரிஹரனிடம் பேசிக் கொண்டிருந்தான். இந்த சிவசக்திவேல் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட கண்ணுலையும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு இவனோட சாப்டரை நாம க்ளோஸ் பண்ணிடணும் என்று சொன்னான் ஜிஷ்ணு. ஆனால் ஜிஷ்ணு இவ்வளவு பேசிக் கொண்டிருந்தாலும் ஹரிஹரன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தார். அதை பார்த்து ஜிஷ்ணு, அப்பா, ஈஸ்வரோட வீட்டுல ரகுபதி ஏற்கனவே செத்து போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஈஸ்வரிக்கு அதை செய்ய எவ்வளவு நெஞ்செடுத்து இருந்திருக்கணும். அந்த ரகுபதியும் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஈஸ்வரியோட ரத்த சம்பந்தம் இருந்தவங்க. அப்படி இருந்தும் அவளோட குடும்பத்தை சேர்ந்த ரத்த உறவுகளையே அவ எதிர்த்து நிக்கிறாளா? அவளால நம்மளை எதிர்த்து என்ன வேணாலும் பண்ண முடியும்னு அவன் நினைச்சிட்டு இருக்காளா? எல்லாம் அவளோட புருஷனும் புள்ளையும் இருக்கிற தைரியம் தான். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று ஜிஷ்ணு தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாம சக்திவேல் திரும்ப வந்த உடனேயே முதல்ல நம்மளோட வீனஸ் வில்லா வீட்டை எரிச்சான். வீனஸ் வில்லா வீட்டை எரிச்சது, அப்புறமா ரகுபதி செத்து போனது, இதுக்கு மேலையும் என்னால பொறுத்துக்கவே முடியாது என்று ஜிஷ்ணு கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தான். ஜிஷ்ணு கோபமாக இவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஹரிஹரன் எதுவுமே பேசாமல் இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த இரவு நடந்த விஷயங்கள் எதையுமே அவரால் நம்ப முடியவில்லை. அவருக்கு அது மிகவும் பேரதிர்ச்சியாக இருந்தது. நீண்ட நேரமாகியும் ஹரிஹரனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அப்போது அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர், சாரி மிஸ்டர் ஜிஷ்ணு, உங்களோட அப்பாவோட ஹார்ட் இப்ப ரொம்பவே வீக்கா இருக்கு. அவருக்கு ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம் என்று சொன்னார். நீங்க அவருக்கு இந்த அளவுக்கு பிரஷரை ஏத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது அவரோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இவர் சரியானதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க என்று அந்த டாக்டர் ஜிஷ்ணுவை பார்த்து சொன்னார். ஜிஷ்ணுவிற்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. சரி அப்பா, நாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் என்று ஜிஷ்ணு தன்னுடைய அப்பாவிடம் சொல்லிவிட்டு பிறகு அவன் நேராக வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மீட்டிங் அறைக்கு சென்றான். இந்த நேரத்தில்
வீனஸ் வில்லாவின் குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். ஜிஷ்ணு, இதுக்கு மேல இந்த விஷயத்த எங்களால தாங்கிக்கவே முடியாது. எங்களுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வீனஸ் வில்லாவில் உள்ள பெரிய பெரிய பங்களாக்கள், ஹோட்டல் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிட்டு இருக்கு. இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தை சேர்ந்த பல உயிர்களை இன்னைக்கு நாங்க இழந்திருக்கிறோம். இந்த விஷயம்லாம் உங்களுடைய குடும்பத்திலையும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஜிஷ்ணு என்று வீனஸ் வில்லாவைச் சேர்ந்த நபர் சொன்னார். பின்பு, இன்னைக்கு மட்டும் இந்த சக்திவேல் சாகாம இருந்தா இதுக்கு மேல சிட்டாடல்ல நமக்கு எந்த மரியாதையும் இருக்காது. வில்லியம்ஸ் குடும்பத்தோட ஒட்டுமொத்த மரியாதையும் காணாம போயிடும். அது நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கு. அது சிவசக்திவேலோட சாவு மட்டும்தான் என்று அந்த நபர் இப்பொழுது ஜிஷ்ணுவிடம் சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேட்டதும் ஜிஷ்ணுவும் அதுதான் சரி என்பது போல தலையசைத்துவிட்டு, உனக்கு நல்லாவே தெரியும், இது உன்னோட குடும்பத்தோட இழப்பு மட்டும் இல்ல, என்னோட மிகப்பெரிய இழப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சிவசக்திவேலை சாகடிக்கிறது உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்குத்தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நம்ம ஊர்லயும் வெளிநாட்டிலயும் பல கொலைகாரர்களை தெரியும். அவங்க எல்லாரையும் ஒன்னா யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இப்ப எனக்கு வந்துருச்சு என்று சொன்னபடி பின்னர் ஜிஷ்ணு வீனஸ் வில்லாவின் குடும்ப உறுப்பினர்களை திரும்ப பார்த்து, உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இப்ப நடந்த பிரச்சனையை கேட்டு என்னோட அப்பா ஹரிஹரனோட நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை என்னோட அப்பாவை பாதிச்சிருக்கு. இப்படி ஒரு நிலைமையில கண்டிப்பா அப்பாவால எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாது. நான் மட்டும்தான் இப்ப முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த நேரத்துல உங்களோட குடும்பத்துக்கு சிவசக்திவேல் செஞ்ச இந்த நாச வேலைக்கு அவன் பதில் சொல்லித்தான் ஆகணும். இந்த தடவை அவனை நான் உயிரோட விடவே மாட்டேன். அவனை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் என்று சொன்னபடி அவர்கள் முன்னால் சபதம் விட்டான். அதை கேட்ட வீனஸ் வில்லாவின் ஆட்களோ, கண்டிப்பா ஜிஷ்ணு, எங்களோட நம்பிக்கை இப்ப நீ மட்டும்தான். கண்டிப்பா சிவசக்திவேலை கொன்னே ஆகணும். அவனை கொல்ல அவன் சாகணும் என்று வில்லியம்ஸ் குடும்பத்தில் இப்பொழுது உற்சாகமான கர்ஜனை அலைகள் கேட்டுக்கொண்டிருந்தது. ஸ்மித்டேல் சாலையில் ஜிஷ்ணு வெளியேறிய பிறகு நிவேதிதாவும் சிவகுமாரும் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார்கள். சிவகுமார் காரில் இருந்து இறங்க முற்பட்ட போது அவருக்கு பக்கத்தில் டாக்ஸியில் இருந்து ஒரு நபர் வந்து இறங்கினார். சிவகுமார் யார் அது என்பதைப் போல அவரை ஒரு தடவை பார்த்தார். தனக்கு பக்கத்தில் வந்திருந்த ஆளை பார்த்த உடனேயே சிவகுமாரின் முகத்தில் சந்தோஷம் பரவியது. டாக்ஸியில் இருந்து இறங்கிய அந்த நபர் உண்மையில் சிவசக்திவேல்தான். சிவகுமார் காரை விட்டு இறங்கும் நேரத்தில் சக்திவேல் அவருக்கு அருகில் வந்து நின்று, சார், இறங்கும் போது கவனமா இறங்குங்க என்று பணிவாக சொன்னார். இப்படி சக்திவேல் ஒரு நபரை பார்த்து மிக மிக அக்கறையாக பேசுவது எப்போதாவதுதான் அரிதாக நடக்கும். குறிப்பாக இந்த சக்திவேல் சிவகுமாரிடம் இப்பொழுது அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ இருக்க நினைக்கவில்லை. அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி சிவகுமாரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சக்திவேலின் நடவடிக்கை மிக மிக அக்கறையோடு காணப்பட்டது. இதை இதுவரைக்கும் பார்த்திராத சரவணன் திகைத்தான். என்னோட அப்பாவா இது? இவர் எப்பத்துல இருந்து இவ்வளவு அக்கறையானவரா மாறினாரு என்று சரவணன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த சரவணனின் அப்பா சக்திவேல் உண்மையிலேயே சிவகுமாரின் மாணவனா என்று ஆச்சரியமாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் 2 பேரும் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டு நலம் விசாரித்து அக்கறையோடு நடந்து கொள்வதை பார்த்து பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சரவணனும் நிவேதிதாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த நேரத்தில் சிவகுமார் சக்திவேலை பார்த்து, திரும்ப வந்துட்டியா சக்திவேல் என்று முகத்தில் கனிவான புன்னகையுடன் கேட்டார். ஆமா சார், கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க என்று சக்திவேல் சரவணனை பார்த்தபடி சிவகுமாருக்கு பதில் சொன்னார். இதுவரையிலும் அப்பாவும் மகனும் அதிகம் பேசிக் கொள்ளவில்லை. நீ நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கியா சக்திவேல் என்று சிவகுமார் கேள்வி எழுப்பினார். சிவகுமார் சார், நாம இதை பத்தி இப்ப பேச வேண்டாம். முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்களை பார்த்தாலே நீங்க எவ்வளவு டயர்டா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. உங்களை நான் இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். நீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் என்று சக்திவேல்
சிவகுமாரிடம் சொன்னார். பின்பு சக்திவேல் சிரித்துக்கொண்டே சிவகுமாரை பார்த்து, குமார் சார், இங்க முதல்ல சரவணனையும் ரத்னத்தையும் இங்க இருந்து அனுப்புங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல. அதனால இதை நான் டீல் பண்றதுதான் சரியா இருக்கும் என்று சக்திவேல் சிவகுமாரிடம் கேட்டார். சிவசக்திவேலின் வார்த்தைகளை கேட்டதும் சிவகுமாருக்கு சந்தோஷத்தில் மூச்சு திணறுவது போல இருந்தது. சிவசக்திவேல் இத்தனை ஆண்டுகளில் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவர் ஆகிவிட்டார். ஆனாலும் சிவகுமாரும் சக்திவேலும் மிக மிக நெருக்கமாகத்தான் இருந்தார்கள். சிவகுமார் சக்திவேலின் வழிகாட்டியாக இருந்தார். அவர் ஏற்கனவே தன்னுடைய பேத்தியை சக்திவேலின் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். இதற்கு முன்பு சக்திவேல் சிவகுமாருக்கு வெறும் ஒரு மாணவனும் வழிகாட்டியும் மட்டும்தான். ஆனால் இப்பொழுதோ சக்திவேலும் சிவகுமாரும் குடும்பமாக ஆகப் போகிறார்கள். அதனால் தனக்கு உதவி வேண்டுமென்று சக்திவேலிடம் கேட்பதற்கு சிவகுமாருக்கு தயக்கமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக சக்திவேலின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் சிவகுமாருக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. அவர் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அதனால் அவர் சக்திவேலிடம் அட்வான்டேஜ் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று தன் மனதிற்குள் நினைத்தபடி, உனக்கு வசதி இல்லைன்னா வேணாம், சக்திவேல் நானே பாத்துக்கிறேன் என்று நேரடியாக சொன்னார் சிவகுமார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிவகுமார் சார். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண முடியும்? அப்போ நீங்க என்னோட பலத்தை நம்ப மாட்டீங்களா என்று சக்திவேல் இப்பொழுது சிவகுமாரிடம் செல்ல சண்டை போடுவது போல கேட்டார். அதற்கு சிவகுமாரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. மௌனம் சம்மதம் என்ற அர்த்தத்தை சிவகுமாரின் அமைதியிலிருந்து எடுத்துக்கொண்டார் சக்திவேல். சார், நீங்க ரேசிங் சன் குரூப் ஃபார்ம் பண்ணீங்களே, அந்த குரூப் தான் இப்ப சோலை சொசைட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு என்று பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சக்திவேல். ஆனால் சிவகுமாருக்கு சக்திவேல் தன் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை நினைத்து மிக மிக சந்தோஷமாக இருந்தது. ஆமா சக்திவேல், எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உன்ன மாதிரியே தான் உன்னோட பையனும் இருக்கிறான் என்று சொன்னபடி சிவகுமார் சக்திவேலை கட்டிப்பிடித்தார். அவர்களின் உறவு மிக மிக ஆழமானதாகவும் உண்மையாகவும் இருந்தது. அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இப்படிப்பட்ட பொருளாதார உலகத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருவர் நட்போடு பழகுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. சார், இந்த ரைசிங் சன் குரூப்ல ஆரம்பத்துல $1 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருந்துச்சு. அது ஒரு கூட்டு முதலீடு. கிட்டத்தட்ட 10 ஆசிய நாடுகளை சேர்ந்த மிகப்பெரிய முதலீட்டை கொண்ட குடும்பங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா குமார் சார் என்று சக்திவேல் கேட்டார். அதற்கு சிவகுமார் தலையசைத்தபடி, ஆமா எனக்கு தெரியும் சக்திவேல் என்று சொன்னார். இந்த ஒட்டுமொத்த ஆசியாவுல இவ்வளவு இடம் இருந்தும் அவங்க ஏன் தெரியுமா இந்த சிட்டாடல் சிட்டிய அவங்க வாக்கு நடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்று சக்திவேல் கேட்டதும் சிவகுமார் சிரித்துவிட்டு, முதல்ல நான் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஓட்டெடுப்பு நடக்கணும்னு தான் அவங்க சிட்டாடல்ல அந்த வாக்கு சாவடிகளை வச்சாங்க நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அது அந்த இன்வெஸ்டர்ஸ்களுக்காக வைக்கப்பட்ட எலிபொறின்னு என்று சொன்னார் சிவகுமார். சிவசக்திவேலும் தலையசைத்து, ஆமா, உண்மையாவே அது ஒரு பொறிதான். இது அனைத்துமே முழுக்க முழுக்க வில்லியம்ஸ் குடும்பத்தோட பிளான் தான். இங்க வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களே அறியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் பிடுங்கிட்டு தான் விடுவாங்க இந்த வில்லியம்ஸ் குடும்பம் என்று சொன்னார். இந்த உண்மையெல்லாம் சிவகுமாருக்கு தெரிந்ததால் தான் அவரை ஒரு தேச துரோகி என முத்திரை குத்தி இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க நினைத்தார்கள். அவங்களோட கொள்கையெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவங்க எதுக்காக என்ன இப்படி ஒரு தேச துரோகின்னு முத்திரை குத்தி விரட்ட நினைச்சாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரியல சக்திவேல் என்று சிவகுமார் இதுவரை தன்னால் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தை சக்திவேலிடம் கேட்டார். கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு சார் என்று சக்திவேல் மிக தைரியமாக நம்பிக்கையாக ஒரு பதிலை சொன்னார். அதை கேட்ட சிவகுமார் அதிர்ச்சியாக சக்திவேலின் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, ஆமா சார், உங்களுக்கு எனக்கும் உள்ள உறவு தான் அவங்களுக்கு பிரச்சனை. நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் வில்லியம்ஸ் குடும்பம் இந்த சிட்டாடல்லையும் சோலே சொசைட்டிலையும் அதிகாரம் செலுத்த முடியாது. அதுக்காக தான் பிளான் பண்ணி உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற நினைச்சாங்க. நீங்களும் நானும் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களால அவங்க நினைச்ச விஷயங்களை நடத்த முடியாதுன்னு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும்.
என்று சக்திவேல் சிவகுமாருக்கு எல்லா காரணங்களையும் விளக்கினார். என்ன சொல்ற சக்திவேல்? அப்போ வில்லியம்ஸ் குடும்பம் ஏற்கனவே அந்த சோலே சொசைட்டி கூட கூட்டு சேர்ந்துட்டாங்களா? உண்மையா இனிமேதான் கூட்டு சேர போறாங்களா? இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சா? என்று சிவகுமார் எதையும் நம்ப முடியாமல் சக்திவேலிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு சக்திவேல் மிக நிதானமாக, அத நாமளே நேரா போய் கேட்டாலே தெரிய போகுது என்றார். சக்திவேல் இப்போதுதான் இந்த இடத்திலிருந்து சரவணன் திரும்பி பார்த்து, என்ன சரவணா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போய் கேட்டுடலாமா? என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். அதற்கு சரவணனும், கண்டிப்பா, ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோலே சொசைட்டி முக்கியமா தென்கிழக்கு ஆசியாவில தான் செயல்படுது. அதோட சிட்டாடல்லையும் அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு என்று சொன்னான். சரவணன் சோலே சொசைட்டி பற்றிய ஒட்டுமொத்த விஷயங்களை சொன்னதும், எள்ளுன்னா என்னையா இருக்கிறான் என் புள்ள. இவன் இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் வீட்டில், ஜிஷ்ணு, நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சிவசக்திவேல் இப்ப எங்க போறான் வரான்னு சொல்லட்டுமா? என்று வீனஸ் வில்லாவைச் சேர்ந்த ஒரு நபர் ஜிஷ்ணுவிடம் கேட்க, அதை கேட்டு ஜிஷ்ணுவோ அமைதியாக சிரித்துவிட்டு, சோலே சொசைட்டிக்கு தானே போறாங்க, எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். அவனோட அடுத்த பாயிண்ட் கண்டிப்பா அதுவாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். சக்திவேல் அங்க போறதுக்கு முன்னாடி நாம அங்க கிளம்பணும். அவன் அங்க போய் வாழ ஆட்ட முடியாது என்று ஜிஷ்ணு தைரியமாக தெனாவெட்டாக கூறினான். ஜிஷ்ணு இப்பொழுது சோலே சொசைட்டிக்கு சிவசக்திவேல் தன்னுடைய ஆட்களோடு அங்கு வரப்போகிறார் என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தான். கண்டிப்பா இன்னைக்கு அந்த சக்திவேலுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னபடி ஜிஷ்ணுவின் ரத்தம் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது என்று சொன்னான் ஜிஷ்ணு. ஜிஷ்ணுவின் கோபம் இப்பொழுது உச்சகட்டத்தில் இருந்தது. மிக விரைவிலேயே வில்லியம்ஸ் குடும்பத்திலிருந்து சோலே சொசைட்டிக்கு தகவல் சென்றது. வில்லியம்ஸ் குடும்பத்துக்கிட்ட இருந்து முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு. சிவசக்தி வேல்னு ஒரு நபர் நம்ம கம்பெனியை நாளைக்கு தாக்க வர்றாராம். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. யார் அந்த ஆளு? நாம எதுக்காக யாருன்னு தெரியாத இந்த ஒரு நபரை பார்த்து பயப்படணும்? இந்த சோலே சொசைட்டி கிழக்கு ஆசியாவிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய சொசைட்டி. பெரிய பெரிய குடும்பங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட சொசைட்டில இருக்கு. நாம எதுக்காக தேவையே இல்லாம யாருன்னு தெரியாத ஒருத்தனை பார்த்து பயப்படணும்? இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? என்று அந்த செய்தியை கேட்ட நபர் தன் பக்கத்தில் இருந்தவரிடம் சொன்னபடி சிரித்துக் கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்த அந்த நபரோ, சிவசக்திவேலோட குடும்பம் சிட்டாடல்லையே ரொம்ப பிரபலமான குடும்பம் தான். ஆனா அவரை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது. நாளைக்கு வரவங்க நிஜமாவே சக்திவேல் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இப்போ இருக்கிறதா எந்த தகவலும் இல்லையே என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு, சரி, ஓகே, அவங்க யாரா இருந்தாலும் நமக்கு என்ன? நமக்கு வந்த நியூஸை அப்படியே மேலிடத்துக்கு சொல்றதுதான் நமக்கு நல்லது. இப்ப சொல்லாம அதுக்கப்புறமா பிரச்சனை வந்தா நம்ம தலை தான் கடைசியில உருளும் என்று அந்த இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் டைசன் அந்த பக்கமாக வரவும் அவனை பார்த்து, மிஸ்டர் டைசன், இப்பதான் வில்லியம்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. சிவசக்தி வேல்னு யாரோ ஒருத்தர் நாளைக்கு இங்க வரப்போறதாகவும் அவரை தடுத்து நிறுத்தணும்னு தகவல் வந்திருக்கு. யார் அந்த சிவசக்தி வேல்? உங்களுக்கு அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நான் நிஜமாவே முன்னேற்பாடோடு தான் இருக்கணுமா? என்று அந்த நபர் டைசனை பார்த்து எதுவுமே தெரியாதது போல கேட்டான். சிவசக்திவேல் என்ற பெயரை கேட்டதும் டைசனின் முகம் அப்படியே மாறியது. அவன் செய்தி சொன்ன அந்த நபரை பார்த்து, உனக்கு நிஜமாவே தெரியுமா? இந்த செய்தி வில்லியம்ஸ் குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கா? அந்த குடும்பம் சிவசக்தி வேலை பத்தி பேசுச்சா? என்று ஆச்சரியமாக கேட்டான். குறிப்பாக சிவசக்திவேல் என்ற பெயரை கேட்டதும் டைசனின் உடலில் பதற்றம் ஏற்பட்டது. அவன் அந்த நபரை பார்த்து, அவன்தான் உண்மையாவே ரொம்ப பெரிய எதிரி. ஆனா வில்லியம்ஸ் குடும்பம் எதுக்காக அவனை பார்த்து பயப்படுது? வில்லியம்ஸ் குடும்பத்தோட பலம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சக்திவேல் கிட்ட போராடி தோத்துக்கிட்டே இருக்காங்க போல. ஆனா அவனால இந்த சோலே சொசைட்டிக்குள்ள தைரியமா வந்து எந்த ஒரு ஆணையும் போடுக்க முடியாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் டைசன். டைசன் இப்படி பேசுவதை கேட்ட அந்த நபரோ, சார், அப்படின்னா என்ன பண்றது? நாளைக்கு அவங்க வரதை தடுக்கலாமா, இல்லாட்டி அப்படியே விட்டுடலாமா? நான் என்ன ஏற்பாட்டை இப்ப பண்ணணும் சார்? ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்ணட்டுமா என்று கேட்டான். டைசன் சிரித்துக்கொண்டே, சிவசக்திவேல் இந்த இடத்துக்கு வரதா இருந்தா வரட்டும். நாளைக்கு நாம அவங்கள
இங்க இருந்து வரட்டும். நம்ம இடத்துக்கே வந்து நாளைக்கு அவமானப்பட்டு போக போறாங்க. என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் டைசன். அதை கேட்ட அந்த நபரோ, சரி, ஓகே டைசன் சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். மறுநாள் காலையில் சோலை சொசைட்டியில் சக்திவேலின் வருகைக்காக டைசன் சில காவலாளிகளோடு தயாராக காத்து கொண்டிருந்தான். சரியாக காலை நேரத்தில் சோலை சொசைட்டியின் மெயின் கேட்டை நோக்கி ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. சரவணன், அவருடைய அப்பா சக்திவேல் மற்றும் சிவகுமார் தான் அந்த காரில் இப்பொழுது இருந்தார்கள். அவர்களோடு சக்திவேலின் செக்யூரிட்டி ஒருவனும் இருந்தான். வாசலில் இருந்தவர்கள் சரவணனின் காரை வேண்டுமென்றே உள்ளே அனுமதித்தனர். சரவணன் முதலில் அந்த காரில் இருந்து இறங்கிவிட்டு வேகமாக போய் பக்கத்தில் இருந்த கதவை திறந்தபடி, சிவகுமார் சார், நீங்க இப்ப வெளியில வரலாம் என்று பணிவாக சொன்னான். புதிதாக ஒரு கார் வந்திருப்பதையும் அதற்காக டைசன் சில ஆட்களோடு வெளியே காத்து கொண்டிருப்பதையும் இவ்வளவு நேரமாக அந்த சொசைட்டியில் இருந்த ஆட்கள் சிலர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கிறது என்று அவர்கள் யாருக்குமே தெரியவில்லை. அந்த நேரத்தில் சிவகுமார் அந்த காரில் இருந்து இறங்குவதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்து நின்றிருந்தார்கள். சக்திவேல் மட்டும்தான் இப்பொழுது இங்கு வருகிறார், அவரை உண்டு இல்லை என பண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் டைசன். ஆனால் சிவகுமார் இந்த இடத்திற்கு வருவார் என்று டைசன் நினைக்கவில்லை. அதனால் ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருந்தான் டைசன். இப்பொழுது அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தது டைசன் மட்டுமில்லை. சோலை சொசைட்டியில் இருந்து கொண்டு சிவகுமாரை பார்த்த ஆட்கள் அனைவருமே ஷாக்காகி போய் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் யாருக்குமே சிவகுமாரை அறிமுகப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. கிட்டத்தட்ட முழு சோலை சொசைட்டி சிவகுமார் யார் என்று மிக தெளிவாக தெரியும். அவர் மட்டும் இல்லை என்றால் இந்த சோலை சொசைட்டியே உருவாகியிருக்காது. இப்பொழுது அங்கிருந்த அனைவருமே சிவகுமாரை சிட்டாடெல்லின் ஒரு துரோகியாகத்தான் பார்த்தார்கள். டைசன் அவரை பார்த்து தன்னுடைய காவலாளிகளிடம் சிரித்தபடி, அங்க பாருடா, இவர்தான் சிட்டாடல் சிட்டியோட துரோகி, இவரோட பேரு சிவகுமார் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். இதை கேட்ட சரவணனுக்கு கோபம் கொப்பளித்தது. இருந்தாலும் அவன் தன்னுடைய அப்பாவிற்கு முன்னால் எதையுமே செய்ய விரும்பவில்லை. அதனால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருந்தான் சரவணன். அந்த நேரத்தில் சக்திவேல் காரிலிருந்து வெளியே இறங்கினார். அதை பார்த்த டைசனோ மிக மிக சந்தோஷப்பட்டு, சக்திவேல், what a nice surprise. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வெளிநாட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன். வில்லியம்ஸ் குடும்பத்தால தானே நீங்க வெளிநாட்டுக்கு ஓடுனீங்க. வெளியில தலை காட்ட முடியாம தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். ஆனா நான் உங்களை இப்படி திடீர்னு நீங்க எதிர்பார்க்கலையே சார் என்று நக்கலாக சிரித்தபடி கேட்டான் டைசன். டைசன் இப்படி பேசுவதை கேட்க கேட்க சரவணனுக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்தது. இருந்தாலும் அவனுடைய அப்பா அமைதியாக இருப்பதால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. டைசனுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் சிவசக்திவேல் நேராக அந்த சொசைட்டி ஆபீஸிற்குள் செல்வதற்காக நடந்தார். அவர் நடக்கும்போதே சிவசக்திவேலுவை கேலி செய்வதைப் போல டைசன் இடையிடையே அவர்களை வழிமறித்தபடி, என்ன சக்திவேல் சார், நான் கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா போயிட்டே இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குதா என்று நக்கலாக கேட்டான். இவனுடைய திட்டம் மிக தெளிவாகவே சக்திவேலுக்கு தெரிந்திருந்தது. அதனால் இவர் அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இவன் பேசுவதே தன்னுடைய காதுகளில் விழாதபடி அந்த சோலை சொசைட்டியின் ஆபீஸ் கட்டடத்திற்குள் நடந்து போய் கொண்டிருந்தார். இந்த டைசன் மிக மிக திமிர் பிடித்தவன். அவன் சோலை சொசைட்டியில்தான் முக்கிய பொறுப்பு வகிக்கிறான். அவனுடைய எக்ஸ்போர்ட் பிசினஸ் மிக நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அதனால் அவனுடைய திமிரும் அதிகமாக இருந்தது. யாராக இருந்தாலும் நக்கலாக பேசும் தொனிதான் டைசனிடம் இருந்தது. யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. குறிப்பாக வில்லியம்ஸ் குடும்பத்தால் துரத்தப்பட்ட சக்திவேலுக்கு இப்பொழுது எந்த ஒரு பலமும் கிடையாது. அதனால் அவரை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்தான் டைசன். என்ன சக்திவேல் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? ஓ, வயசானதால உங்களுக்கு காது கேட்காதா என்று நக்கலாக கேட்டான் டைசன்.